Okay, let's get into the word of God. நாம் இன்றைய நாளுக்கான தியானத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். So before we get into the word of God, last week, I was sharing about the importance of the local church. கடந்த வாரம் நம்முடைய சபை செய்தியை நம்ம கேட்பதற்கு முன்பாக நான் என்னுடைய செய்தியில நம்முடைய ஸ்தல சபை இல்ல நம்ம இருக்கக்கூடிய சபையுடைய முக்கியத்துவத்தை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். I really don't know how many of you really thought about it, but that was a very serious topic to be discussed with today's church. நீங்க எத்தனை பேர் இந்த காரியங்களை குறித்து மறுபடியும் நினைத்து பார்த்தீங்க, யோசிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் சபைக்கும் இது மிக மிக அத்தியாவசியமான முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. Coming together as a fellowship for every week as a corporate worship, this is not an optional thing. This is one of the command that given by the Holy Scripture. நம்முடைய தேவனானவர் நம்முடைய தேவனை ஆராதிக்க சபையா நம்ம கூடி வருவது, ஒரு ஐக்கியமாக நம்ம இணைந்து வருவது நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லை, ஏதோ தேர்வு செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை, அது ஒரு கட்டளைங்க. So going forward, we just want to reiterate this particular thing. இந்த காரியத்தை வரும் நாட்களை மறுபடியும் நாங்க உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறோம். Because this is the greatest ever threat for today's church. ஏனென்றால் இன்றைக்கு காணப்படுகிற சபைக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. Of course it is good, the online resources and materials and everything is fine, but still physically we need to present because Bible commands that. நமக்கு வலைத்தளங்கள்ல இல்ல இன்டர்நெட்ல கிடைக்கிற எல்லா விதமான காரியங்கள், அதுல இருந்து கிடைக்கிற செய்திகள், ஆவணங்கள் இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் வேதம் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னவென்றால் நாம ஒரு இடத்திற்கு வந்து கூடி வர வேண்டும் என்று. So this is the place we will watch over each other. ஏனென்றால் இந்த இடத்துல நம்ம வரும்போது தான் ஒருவரை ஒருவர் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். So this is the place where we encourage each other. இந்த இடத்துல தான் நம்ம ஒருவரை ஒருவர் கர்த்தருக்குள்ளாக உற்சாகப்படுத்துகிறோம். This is the place where we encourage the people to do the good deeds. தேவனுக்காக நற்காரியங்களை செய்வதற்காக ஒருவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தும் இடம் இதுவே. So it's like it should become like a habit of coming for a corporate worship. சபை கூடி வருதல் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய அன்றாட வாழ்க்கையின் பழக்கமாக இருக்க வேண்டும். And Bible use the word must. We must not avoid that. வேதம் சொல்லும்போது இதை கட்டாயமாக நிச்சயமாகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று அழைக்கிறது. So today I just want to talk about one more verse and just to move on. இன்று இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து விட்டு நம்முடைய செய்திக்கு நேராக நாம் பார்க்க போறோம். So today I'm going to talk about the other thing, like the church growth. இன்னைக்கு சபையின் வளர்ச்சி, இந்த காரியத்தை குறித்து பேச போகிறேன். So what we need to do or what we need to understand when it comes to the growth of the church. சபையின் வளர்ச்சி, இதை நாம கேட்கும்போது நம்முடைய புரிதல் இல்லனா நம்ம இதை எப்படி பார்க்கிறோம்? So we thought, having more people is the growth of the church. நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா சபையில अनेक ஜனங்கள் அதனுடைய அங்கத்தினர்களாக இருப்பதே சபையின் வளர்ச்சி என்று. No, I don't say that number doesn't matter. Yes, it is matter, but it is not all about everything. எத்தனை பேர் வர்றாங்க இல்ல அங்கத்தினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது ஒரு தேவை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது தேவைதான். ஆனால் அது மாத்திரமே அத்தியாவசியம், அது மாத்திரமே முக்கியமானது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. So when we stand here, we'll do the quick scan. What all the families are not coming. இங்க முன்னாடி நிற்கும்போது எத்தனை குடும்பங்கள் வந்திருக்காங்க வரல என்பதை நாங்கள் அப்படியே வேகமா பார்ப்போம். We preach as if we are preaching for thousands, even we do have 10 people in front. ஒருவேளை எங்களுக்கு முன்னாடி இருப்பது 10 பேரா இருந்தாலும் நாங்க பேசுறது 1000 பேர் கேட்கிற மாதிரியே தான் நாங்க பேசுவோம். Even the 10, if 6 is absent, but still we don't worry, but we'll watch over all who are all those 6. அந்த 10 பேர்லயும் ஒரு 6 பேர் அன்றைக்கு வரலனாலும் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். ஆனா யாரெல்லாம் வரவில்லை என்பதை நாங்க நிச்சயமாக கவனித்து பார்ப்போம். So we need to be balanced. நம்ம கொஞ்சம் சமநிலையோட இருக்கணுங்க. Not to do certain things to please the people, to pull the people. That is not the strategy of the church. That is the strategy of the world. இன்னைக்கு சபையோட யுக்தி இல்ல சபையோட வியூகம் எதையாவது செய்து எந்த சில காரியங்களை செய்வதன் மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கிற ஜனங்களை சபைக்கு நேராக இழுக்கிறது சபையோட வியூகம் இல்லங்க, அது உலகத்துடைய வியூகம். So the next level is, okay, we have pulled the people, then we need to do something to sustain the people. இப்போ சபைக்கு எப்படியோ ஜனங்கள் உள்ள கொண்டு வந்த மக்களை தக்க வைக்கணுமே, அதுக்காகவா ஏதாவது செய்யணுமே, அப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். That is not the biblical growth of the church. ஆனா அது வேதாகமத்தின்படி ஒரு சபையின் வளர்ச்சி அல்ல. Oh, there are so many things are there in the Bible, but I just want to show you one particular scripture and I'll take it forward. நம்முடைய வசனத்துல अनेक காரியங்களை நம்மளால இதை குறித்து பார்க்க முடியுமானால் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு இன்று காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். I would like to read Acts chapter 9 verse 31. அப்போஸ்தலர் 9 ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க போகிறோம். So as of now the good news has spread to the
the Jewish people, the devoted Jews. இப்பொழுது நற்செய்தியானது தேவ பக்தியுள்ள யூதர்களுக்கு பரவி விட்டது. Starting from the second chapter of the book of Acts. இதை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக பார்க்கிறோம். And when it comes to 8th chapter, the good news has spread over Samaritans. இப்போ 8வது அதிகாரத்திற்கு வரும்போது இந்த நற்செய்தியானது சமாரியா பட்டணத்திற்கும் பரவி விட்டது. And in 9th chapter, God was preparing somebody who is taking the gospel to the Gentiles. இப்போ 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இங்க தேவன் ஒரு மனிதரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தியை தேவனை அறியாத புறஜாதிகளுக்கு எடுத்து செல்வதற்காக ஒரு நபர் இங்க உருவாக்கப்படுகிறார். But this man is so hard. ஆனா இந்த மனிதர் ரொம்ப கடினமான ஒருத்தருங்க. Kind of a man full of zeal and passion. ரொம்ப பக்தி வைராக்கியம், தேவனுக்கு என்று நான் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை. It is a kind of, once he received the gospel, he treated the gospel more than his life. இந்த நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை அவன் அறிந்து கொண்ட பின்பாக அவர் இந்த நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை தன் வாழ்விலும் மேலாகவே கருதினார். Go back and read those passages. Acts chapter 9, later point of time, what happened. நீங்க வீட்டுக்கு சென்ற பின்பாக இந்த காரியங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அது தொடர்ச்சியாக வருகிற எல்லா அதிகாரங்களையும் பார்க்கும்போது I don't want to do a deep dive, but still I just want to show you one thing. Just read that 9th chapter. You can look at the verses. Paul has got converted, and Paul has started preaching the good news in Damascus immediately. இது ஆழமா சொல்வது இன்றைக்கு என்னுடைய மனதில் இல்லை. ஆனாலும் ஒரு வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பவுலடிகளார் இப்பொழுது இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது எருசலேமுக்கு வருகிறார். And not Jerusalem, Damascus. மன்னிக்கவும், தமஸ்குக்கு போகிற வழியில் இருக்கும்போது அறிந்து கொண்டார். தமஸ்குவில் இருக்கிறார். Yeah, he preached the gospel in Damascus with so much of zeal and confidence. தமஸ்கு பட்டணத்துல மிகுந்த வாஞ்சியோடும் தேவ பக்தியுள்ள வைராக்கியத்தோடும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். Lot of opposition had raised up. இப்பொழுது அவருக்கு விரோதமாக अनेक ஜனங்கள் எழும்பி விட்டனர். But this guy was so different. He was so courageous and so bold and so much of passion and zeal. None could control him. ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. இவர் மிகுந்த பக்தி வைராக்கியம், மிகுந்த ஒரு தைரியம், மனவாஞ்சையோடு இவர் பேசுறதுனால ஒரு மனிதராலும் இவரை தடுக்க முடியல. Lot of opposition in a short span of time in that city he lived. He preached. அவர் வாழ்ந்து பிரசங்கித்த பட்டணத்துல குறுகிய காலகட்டத்திலே अनेक எதிர்ப்புகள் இவருக்கு விரோதமாய் கிளம்பிற்று. See, actually the church is just getting birth. இப்பொழுதுதான் சபை பிறந்து உருவாகி கொண்டிருக்கிறது. But suddenly this guy came and he started preaching. He stirred up the people. ஆனால் இந்த மனிதர் பிரசங்கிக்கும் போது அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இருதயத்திலும் ஒரு நெருப்பை போடத்தக்கதாக தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார். And people started planning to kill him. அப்பொழுது எல்லா ஜனங்களும் கொலை செய்ய முடிவெடுத்தனர். If you read that passage, there are so many times you can see that they were tried to kill Paul. இந்த பகுதிகளை நாம் வாசிக்கும்போது अनेक நேரங்கள்ல ஜனங்கள் பவுலை கொல்ல வகை தேடினார்கள் என்று நாம் பார்க்க முடியும். So at one point of time, they thought, Paul, better leave Damascus. அப்ப அங்க இருந்த சீஷர்லாம் சொல்றாங்க, பவுல் நீங்க இருக்கிறது நல்லது இல்ல, தமஸ்கு பட்டணத்தை விட்டு கிளம்பிருங்க. It seems like you are creating a lot of tension. ஏன்னா இங்க अनेक பிரச்சனைகள், ஒரு எதிர்ப்புகள் உருவாகிறது. And your life is at risk. உங்க வாழ்க்கைக்கு போறது ஆபத்து இருக்கு. So they packed him and sent to Jerusalem. அப்ப அவரெல்லாம் கிளப்பி எருசலேம் பட்டணத்துக்கு அனுப்புனாங்க. ஏற்கனவே ஒரு முறை அடிபட்டு அடுத்த இடத்துல என்ன பண்ணணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அதான் நியாயம். This guy came to Jerusalem. When you get hit on one area and you are asked to move to the next area, what should we do? He should stay silent. ஆனா இந்த மனிதர் எருசலேமுக்கு வந்தபோது he came to Jerusalem. எருசலேமுக்கு வந்தார். He stayed with the apostles. அப்போஸ்தலரோடு தங்கி இருந்தார். Very short span of time. குறுகிய காலமே. The Bible says he preached boldly. வேதாகமம் சொல்கிறது அவர் தைரியமாக பிரசங்கித்தார். And not only preached, பிரசங்கித்தது மாத்திரமல்ல, he started debating. அவர்களோடு பேச்சுவார்த்தை வாக்குவாதம் பண்ணுகிறார். And he tried, the moment they saw his zeal and passion and knowledge, immediately they decided, we need to kill him. அப்போ அவருடைய பக்தி வைராக்கியம், அவருடைய ஞானம், அவருடைய வாஞ்சி, அவருடைய ஆவல் இதெல்லாவற்றையும் பார்த்தபோது ஜனங்கள் உடனடியாக முடிவெடுத்த காரியம் பவுலை கொல்ல வேண்டும். In Damascus he started his ministry. தமஸ்குவில் ஊழியத்தை ஆரம்பித்தார். They thought, we need to kill him. தமஸ்குவில் அவரை கொலை செய்ய முடிவு செய்தனர். He came to Jerusalem. எருசலேம் பட்டணத்துக்கு வந்தார். He started his ministry. அங்கு ஊழியத்தை ஆரம்பித்தார். And here these people wanted to kill him. இங்க எருசலேமில் இருந்த ஜனங்களும் அவரை கொலை செய்ய முடிவெடுத்தனர். Now there was a turmoil even inside the church. இன்னும் சொல்லப்போனா சபைக்குள்ளேயே ஒரு குழப்பம் உண்டாகி விட்டது. There was the worry,
the church has been captivated by Saul wave, the wave of Saul or Paul. சவுல் என்கிற அலைகள் எவ்வளவு வேகமாக மற்ற இடங்கள் பரவுகிறதை பார்த்தபோது சபைக்குள்ளே ஒரு பயம் காணப்பட ஆரம்பித்து விட்டது. எப்படிடா இவனை வச்சு சமாளிக்கிறது? How are we going to handle this zealous guy? He stayed for a short span of time. அவர் வந்து சில நாட்கள் மாத்திரம் சில காலம் மாத்திரமே தங்கி இருந்தார். But still the impact is so high, we couldn't bear. ஆனால் அவர் ஏற்படுத்திய தாக்கம் மிக ஆழமாக அதிகமாக இருக்கிறது, எங்களாலேயே தாங்க முடியலையே. So they called Paul. அப்பொழுது பவுலை அழைத்து, நீங்க நல்ல வேலை பண்றீங்க, you are doing a good job, பட் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. but if you continue to do in the same force, we will be in a position where we cannot do anything. We don't have any good congregation or good even ministers to run along with you. உங்களோட இணைந்து பயணிக்க ஒரு நல்ல ஒரு சபையோ இல்லனா உடன் ஊழியர்கள் கூட எங்க கிட்ட இல்லையா. I am not blaming Paul. நான் பவுல் எங்க தப்பு சொல்லலங்க. Even they are not blaming Paul. அவங்களுமே பவுல தப்பு சொல்லல. But the problem is, ஆனா பிரச்சனை என்னன்னா, this is too much. ஐயா இது மிக அதிகம். Your zeal and passion, we couldn't digest it. உங்களுடைய பக்தி வைராக்கியம், உங்களுடைய வாஞ்சை இதெல்லாம் பார்க்கும்போது எங்களால இத தாங்க முடியலையே. Because his eyes have been opened. ஏனென்றால் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. And finally at one point of time they packed Paul and sent back to his hometown. கடைசியா ஒரு நாள் வந்தபோது பவுல் அங்க இருந்து எப்படியோ கிளப்பி அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. With this mindset, இந்த கண்ணோட்டத்தோட read Acts chapter 9 verse 31. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். So the church throughout all Judea and Galilee and Samaria had peace. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலும் காண எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. ஒரு ஊழியக்காரர் வந்தா சமாதானம் பெறுறது வேற, ஒரு ஊழியக்காரர் போனோன்னு சமாதானம் பெறுறது வேற. So when a minister of God come and if there is a peace, that's understandable, but when a minister of God leaves and that brings a peace, then something we need to think about. Those days ministers are like that. அந்த நாட்கள்ல ஊழியக்காரங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. Why did Mark had written the gospel of Mark? ஏன் மார்க் அவர்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதி இருக்கிறார்? That is not the gospel of Mark, but basically that is the gospel of the Peter. அது மார்க் எழுதி இருந்தாலும் அது மார்க்கின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுவதை பார்க்கிலும் பேதுருவின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுவதே சரியா இருக்கும். Peter preached with all its zeal. பேதுரு தன்னுடைய முழு இருதயத்தின் வாஞ்சையோடு அவர் பிரசங்கித்தார். Even though he got lot of threats from the Roman government, still he didn't compromise in his preaching. அந்த காலகட்டத்தில் ரோம அரசாங்கத்தில் இருந்து அநேக எதிர்ப்புகள் எச்சரிக்கைகள் வந்தபோதும் தன்னுடைய பிரசங்கத்தில் எந்த ஒரு சமரசத்தையும் அவர் செய்யவில்லை. So everybody is expecting Peter is going to die soon. எல்லாருக்கும் ஒரு காரியம் இப்போ மிக தெளிவாக புரிந்து விட்டது, வெகு விரைவாக பேதுருவை கொலை செய்து விடுவர். Even in the book of Acts you can read that the Herod wants to arrest Peter and he wanted to kill Peter to get the fame among the Jewish people. இன்னும் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் புத்தகத்துல ஏரோது அவர்கள் எப்படியாவது இந்த பேதுருவை கைது செய்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஏனென்றால் இதன் மூலமாக யூத ஜனங்கள் மத்தியில் தனக்கு ஒரு நன்மதிப்பும் நற்பெயரும் கிடைக்கும் என்று அவர் நினைத்தார். James was martyred. ஏற்கனவே யாக்கோபை கொலை செய்து விட்டனர் இரத்த சாட்சியாக. Now he is focused on Peter. இப்பொழுது பேதுரு மேல் கண் வைக்கிறார். So Peter went to Peter got arrested and got delivered. That's all different story. அந்த கதை நமக்கு தெரியும். பேதுரு கைது செய்யப்பட்டார், பின்பு தேவனால் அவர் அற்புதமாக விடுவிக்கப்பட்டார். In this context, இந்த சூழ்நிலையில all these the small newborn church, the congregation was so afraid this guy will die soon. இப்பொழுது அங்கே காணப்பட்ட புதிதாக தேவனால் உருவாக்கப்பட்ட சிறு சிறு சபைகள் அனைத்தும் ஐயா இப்படியே போயிட்டு இருந்தா பேதுரு விரைவில் மரித்து விடுவாரே என்று பயந்தனர். If we lose Peter, who will share all the experiences that he had with Jesus Christ? ஒருவேளை பேதுரு மரிப்பாரேயானால் பேதுரு இயேசுவோடு இருந்த அவருடைய அனுபவங்களை நம்மகிட்ட யாரையா சொல்லுவாங்க? So that is why people urged Peter to write a gospel. அதனால தான் பேதுருவிட மக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க, ஐயா நீங்க இந்த சுவிசேஷத்தை எழுதக்கூடாதா? So Peter given that responsibility to John Mark, and John Mark heard all the experiences and he had written the gospel of the Mark. பேதுரு இந்த வேலையை யோவான் மார்க்கிடம் கொடுத்து விட்டார். யோவான் மார்க்கு பேதுரு சொன்ன எல்லா காரியங்களையும் இயேசுவோடு அவருடைய எல்லா அனுபவங்களையும் கேட்டறிந்து அதை சுவிசேஷமாக எழுதினார். After he got the approval from the church of Jerusalem, then it has been acknowledged as a gospel.
அது பின்னாட்களிலே எருசலேம் சபையின் மூலமாக அது சுவிசேஷம் என்று ஊர்ஜிதப்படுத்த பின்பாக எல்லா ஜனங்களாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க சுவிசேஷமாக கருதப்பட்டது. Look at these two people. இந்த ரெண்டு பேரையும் பாருங்க, Paul and Peter. பவுல், பேதுரு. Look at their problem. அவங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன? Not to please the people. ஜனங்களை பிரியப்படுத்தல்ல. In fact, the church wants to keep them safe. இன்னும் சொல்லப்போனா சபை எப்படியாவது இந்த இரண்டு பேரையும் உயிரோட பார்க்க வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. So, by their preaching, not earned people, but their preaching, they earned enmity from the people. அவங்க பிரசங்கத்தினால் ஜனங்களை கவர்ந்து இழுக்கவில்லை, பிரசங்கத்தினால எதிர்ப்புகளை கவர்ந்து இழுத்தாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் ஆட்களை உள்ள கொண்டு வரலாம்னு பார்த்தா இவன் பண்ற பிரசங்கத்துல இருக்கிறவன ஓடி போறோம் போல இருக்கு. அப்படி இருக்கு பிரசங்கம். Maybe we can preach something, we can water down the gospel so that people will accept it and the people may come in. Maybe can we do something like that was the people's intention, but the way these two people are preaching, the people who are inside the church, they may run away. வெளியில இருந்து ஆளை உள்ள கொண்டு வானா இவன் பண்ற பிரசங்கத்துல உள்ள இருக்கிற வெளியே போறோம் போல இருக்கு. Rather than bringing the people inside the church by preaching, their preaching will make people uncomfortable to move away from the church. Now you will understand why are we preaching like this. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நாங்க ஏன் இப்படி பேசுறோம்னு. Hallelujah. Hallelujah. நீங்க அவ்வளவு கொடூரமா பேசல அப்படி தானே சொல்றீங்க? No, we heard testimonies. சில சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். It's too hard. ஐயா இது ரொம்ப கடினம் ஐயா. You are talking too much. நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. ஆனா it's okay. They said, okay, no, little just give some pacifying words. கொஞ்சம் கம்மி பண்ணி ஆறுதல் படுத்துற விதத்துல நீங்க பேசலாமே. No, it seems at least do your preaching job alone. இல்லனா நீங்க பிரசங்கத்தை மாத்திரம் பண்ணுங்க. If you want to have only preachers, don't come to ART. ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கியார் மாத்திரம் தான் வேணும்னா நீங்க இந்த ஏஆர்டி சபையில இருப்பது சரியில்லாத இடம் இல்ல. Thousands of very good eloquent preachers are available. எங்களை விட மிக சிறந்து அற்புதமாக வேதத்தை விளக்குகிற பிரசங்கிமார்கள் ஆயிரக்கணக்கான பேர் உண்டு. Virtually, அது நம்ம வலைத்தளங்களிலும் பார்க்க முடியும். Really, நேரடியாகவும் கேட்க முடியும். Over the phone, மொபைல்லையும் கேட்க முடியும். நான் ஏதோ டவரை பத்திலாம் பேசல, நீங்க வந்து அப்படி பேசி நினைச்ச கூடாது. Okay, there so many people are out there. அநேக பிரசங்கிமார்கள் உண்டு. But if you want to be shepherding, ஆனால் ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு தேவை என்றால் come to ART. நீங்க இந்த சபையில தொடர்ந்து நிச்சயமாக வரலாம். ஆமென். ஏதோ கேட்டுச்ச உனக்கு? ஓ, ரிஃபார்ம் ஆயிட்டாங்க போல இருக்கு. தரங்கமடியர் போயிட்டு இருக்காங்க பாத்தியா? Hallelujah. Hallelujah. So that is what the situation of the church today. இன்றைய சபையின் கவலைக்குரிய நிலைமை இதுதான். So we thought the church growth is pulling people using all our strategies and pulling the people inside the church and use all other strategies, whatever you pulled, help them to be sustained. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏதாவது செஞ்சு ஏதாவது வியூகங்களை வகுத்து ஜனங்களை கவர்ந்து நம்முடைய சபைக்குள்ளாக இழுத்து கொண்டு வரணும். அதே நேரத்தில் வந்த ஜனங்கள் போய்விடாதபடிக்கு ஏதாவது காரியத்தை செய்து வியூகங்களை வகுத்து அவங்களை தக்க வைக்கணும். இந்த ஜனக்கூட்டத்தின் எண்ணிக்கை தான் சபையின் வளர்ச்சின்னு நினைக்கிறோம். I have to given two examples, Peter and Paul. நான் உங்களுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டுகளை காண்பித்தேன், பேதுருவும் பவுலும். What they are how to preach. If Peter and Paul would have taken the classes for that subject, their methodology is completely different. ஆனால் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுருவும் பவுலும் ஒருவேளை ஒரு பாட வகுப்பு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வியூகங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. Having all these things in your mind as a context, then read this verse. இந்த எல்லா காரியங்களும் உங்க மனதுல ஒரு பின்புலமாக நீங்க வைத்து இந்த கண்ணோட்டத்தோட இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். A preacher like Paul, பவுல போல இருக்கிற ஒரு பிரசங்கியார், சர்ச்சே எப்படா இவன் கிளம்புவான்னு பார்த்துட்டு இருக்கு, அப்படி பயம். The church itself is afraid and worried when he will leave from us. Don't take it as it is, in a literal way. Understand the spirit of the word. வார்த்தையை எழுத்தின் பிரகாரமாக புரிந்து கொள்ளாம சொல்ல வர அர்த்தத்தை எங்கள் இருதயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. Such a terrifying preacher. அவ்வளவு ஒரு கடினமான ஒரு பிரசங்கியார் மாதிரி. And the other side Peter. இன்னொரு பக்கம் பேதுரு. Oh, everybody is thinking when he is going to die. எல்லாருக்கும் பயமே, ஐயா எப்ப கொல்லப்படுவாரு? Oh, we need to protect him. அவர் எப்படியாவது காப்பாத்தணுமே. Sir, at least tell all your experiences. ஐயா உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க, எழுதிறோம். Such kind of preachers. இப்படிப்பட்ட பிரசங்கியார் இருக்கும்போது look at the state of the church. அன்றைக்கு சபையோட நிலைமை என்ன? So the church throughout all Judea,
அன்று யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் had peace சமாதானம் பெற்று and being built. பக்தி விருத்தி அடைந்து Being built. அவங்க பக்தியில கட்டப்பட்டாங்க. Being, no, it's something, one stone after other stone, one stone after other stone. It's something like, it's constructive. ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல்லை வைத்து எப்படி நம்ம ஒரு சுவர்களை எழுப்புகிறோமோ அதே போல பக்தியில அவங்க கட்டப்பட்டு எழும்புனாங்க. It is not something blowing and making it like, like a big one. ஏதோ ஊதி ஏதோ பெரிய காரியம் அப்படி எல்லாம் அங்க நடக்கல. Not puffing up. அவங்க ஏதோ சும்மா பெலூன் மாதிரி இல்ல. Not puffed up, but being built up. அவங்க பக்திக்குள்ளாக கட்டப்பட்டு எழும்பினார்கள். And look at what kind of the congregation they built. அவங்க உருவாக்கின சபை எப்படிப்பட்ட சபை? Oh, such a prosperous congregation. அது ரொம்ப செழிப்பான சபைங்க. Oh, such a congregation who had all the things they really need and have. அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருந்த ஒரு செழிப்பான சபையா? No, look at the congregation, the first attribute of the congregation of the early church. இல்லங்க அப்படிப்பட்ட சபை இல்ல. ஆனா இந்த ஆதி திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட முதல் குணாதிசயம் என்ன? Walking in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நடக்கிறவர்கள். The first thing they preached, அவங்க முதல் காரியம் எதை குறித்து பிரசங்கித்தாங்கன்னா, the first thing the early apostles imputed in the hearts of the believer is not the God of Abraham, not God of the blessing. Of course all these things are good and fantastic, but the first imputation is fear of the Lord. அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில் இருந்த ஜனங்களுடைய இருதயத்தில் முதலாவதாக ஆணித்தரமாக தேவனுக்கு என்று அவர் கற்றுக் கொடுத்த காரியம், ஐயா இவர் ஆபிரகாமின் தேவன், உங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் என்ற காரியம் எல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் முதலாவதாக சபைக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Good translation. See, it seems like what they taught much. அவங்க என்னைய அப்படி பெருசா சொல்லி கொடுத்தாங்க? What they have been trained for. எந்த காரியத்திற்கு அவங்க பக்குவப்படுத்தப்பட்டாங்க? Have fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல. It's not something talking about the fear of the Lord, it is walking for the fear of the Lord. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து வாயில பேசுறது இல்லங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நடக்கிறது. Means every act and every deed that you do, it must be valued or evaluated based on the fear of the Lord. நாம என்ன செய்தாலும் எல்லா செயல்களிலுமே நம்ம செய்கிற காரியங்கள் இது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்பட்டதா என்று நாம சோதித்து பார்க்க வேண்டும். Oh, good congregation. நல்ல சபைதானே. Oh, then everything will be good for them. அப்படினா அவங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மையா தானே இருக்கணும். Oh, if you fear the Lord, everything will be all right. தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தா எல்லா காரியங்களும் சரியாகவே காணப்படும். Oh, if you have the fear of the Lord and the pious people, you will be blessed. தேவனுக்கு பயப்படுற பயமும் தேவ பக்தியும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களா? Oh, you have the fear of the Lord, so you will have success in every area of your life. ஐயா உங்ககிட்ட தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கு, அதனால நீங்க கை வைக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு செழிப்பும் வெற்றியும் தானா? Oh, you have the fear of the Lord, so your life is full of peace and prosperous. ஐயா உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற பயம் இருக்கு, ஆகவே உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் சமாதானமும் செழிப்புமே. No, it is not. இல்லங்க. No, it is not. இல்லை. Look at the verse. வசனத்தை பாருங்க. They have the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. And what was their great need next? ஆனா அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தேவை என்ன? What is the greatest ever need they long for? அவங்க அன்றைய நாட்கள்ல எந்த காரியத்திற்காக அதிகமாக ஏங்கி தவித்து காணப்பட்டார்கள்? They need the power of the Holy Spirit. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் வல்லமையும் தேவைப்பட்டது. Oh, the help of the Paracletos. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவைப்பட்டது. Why? ஏன்? Which means they are in trouble. அவங்க ஒரு கடினமான பிரச்சனையில இருக்க காலகட்டம். Which means they are in challenges. அவங்களுக்கு முன்னாடி சவால்கள் காணப்பட்டது. Which means they are being chased out. அவங்க துரத்தி அடிக்கப்பட்ட காலம். Which means they are being persecuted. அவங்க துன்பப்படுத்தப்பட்ட காலம். Which means it is very hard to live as a testimonial life. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கடினமான சூழ்நிலை அது. So tough time. மிகவும் கடினமான காலம். But still they fear the Lord. ஆனாலும் தேவனுக்கு மேல ஒரு பக்தி வைராக்கியமும் பயமும். Having the hard time just because having the fear of the Lord. இவங்க இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்கு அவங்க காணப்பட்டதுக்கான காரணமே அவங்களுக்கு இருந்த தேவ பயம்தான். So now they need the involvement of Holy Spirit in their life.
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் கரம் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவங்க இருந்தாங்க. For what purpose? என்ன காரணத்திற்காக? To show their gifts. அவங்க வரங்களை காண்பிக்கவா? To turn all the focus light towards them, to shed more light on them. எல்லா கண்களும் தங்கள் மேல் பார்க்கப்படுவதற்காகவும் எல்லா விளக்குகளும் தங்கள் மேல் வெளிச்சம் பூட்டப்படுவதற்காகவுமாக? No. இல்ல சார். They need the help of the Holy Spirit. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்கு தேவைப்பட்டது. The act of exhortation. உற்சாகப்படுத்துவதற்காக. The act of encouragement. ஊக்கப்படுத்துவதற்காக. The act of comfort. சமாதானப்படுத்துவதற்காக. Oh, this is a tough time. ஐயா இது கடினமான நேரம். But I cannot compromise God. ஆனா அதற்காக என்னடல தேவனை என்னடல சமரசம் பண்ண முடியாது. I cannot compromise the fear of the Lord. தேவ பயத்திலிருந்து நான் குறைந்து விட முடியாது. At the same time I'm going through a lot of troubles. அதே நேரம் ஒரு கடினமான பிரச்சனைகள் மத்தியில் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். I cannot handle it by my own strength. என்னுடைய சொந்த பலத்தினால இந்த எல்லா காரியங்களையும் என்னால கையாள முடியவில்லை. Oh, Paracletos, help me out. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கள். Give me the strength. எனக்கு பலம் தாரும் ஐயா. Give me the strength. எனக்கு பலம் தாரும். To live as a testimony. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. Keep on fearing the Lord. அதனோட தொடர்ச்சியாக தேவ பயமின் வாழ்க்கையில் காணப்படுவதற்கு. Exactly, this is the structure of the early church. ஆதி திருச்சபையின் கட்டமைப்பு இப்படிப்பட்ட ஒரு சபைதாங்க. Nowhere it is related to the present day church. அந்த காலகட்டத்திற்கும் இன்னைக்கு இருக்கிற சபைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? No. A few weeks back we planned a mission trip. சில வாரங்களுக்கு முன்பாக இந்த ஒரு மிஷனரி, not this mission trip, we planned to go for Bargur. மன்னிக்கவும், சில நாட்களுக்கு முன்பாக பர்கூர் மலை கிராமத்திற்கு ஒரு மிஷன் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். And we are all ready. அதுக்காக எல்லாரும் கிளம்பி இருந்தோம். About to start. கிளம்புவதற்கு தயாராக இருந்தோம். And one brother, he decided to come with us. அதில் ஒரு சகோதரர் எங்களோடு வருவதற்கு முடிவெடுத்தார். And I could feel that some problems, some challenges in his house. ஆனா என்னால அவங்களுடைய வீட்ல கடினமான சூழ்நிலை இருக்குது என்னால உணர முடிந்தது. Of course baby is not doing good. குழந்தை உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. And the situation is not convenient. அவங்களுக்கு வருவதற்கு ஏற்ற ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லை. He wanted to come. அவங்களுக்கு வரணும்னு ஒரு ஆசை. But the present condition is he is not able to come. ஆனா இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது அதை தாண்டி வருவது கடினமா இருக்கு. Exactly that is the situation of the Acts of Church of Acts. இதே போல ஒரு சூழ்நிலை தான் அப்போஸ்தலர் சுவிசேஷத்தில் காணப்பட்டது. Yeah, that brother has the fear of the Lord to know more about the Lord and he ready to travel the whole night to listen the word and come travel back, again night travel, and the next day he has started the church. அந்த சகோதரருக்கு தேவ பயம் இருந்த காரணத்தினால, தேவனை குறித்து அதிகமாக அறிய வேண்டிய ஆவல் இருந்த காரணத்தினால இரவு முழுவதும் பிரயாணப்பட்டு அடுத்த நாள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு மறுநாளும் முழு இரவும் பிரயாணப்பட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த நாள் சபை நேர ஆராதனை இருக்கிறது. இதெல்லாம் அறிந்திருந்தாலும் வர வேண்டிய வாஞ்சை இருந்தது. And he called me. அவர் என்னை அழைத்து, he has got ready. அவங்க தயாராயிட்டாங்க. And at that point of time he called me and he said, Anna, I'm not coming. அவர் தயாரான போது எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, அண்ணா என்னால வர முடியல. In my mind, I couldn't hear that. Sometimes I'll become deaf. ஆனா சில நேரங்கள்ல நான் செவிடம் போல மாறிடுவேன். அந்த வார்த்தைகளை கேட்காது. I was not able to hear what you are saying. அது என்னன்னே தெரியல, அப்படியே ஆயிடுச்சு, மேனுவல் டிஃபெக்ட். அப்படியே நான் படைக்கப்பட்டு விட்டேன்னு நான் நினைக்கிறேங்க. அவர் ரொம்ப பொலைட்டா, he was a very polite manner. Situation is not right. Brother, the situation is not good. அதோட தீர்க்கதரிசனம் வேற சொன்னாரு. And he also said in a prophetical, next time வருவாராமா. He'll come on the next time. இப்பவே வரலையாமா. He is not even come this time. Next time வருவாராமா. How will he be able to come next time? எனக்கு தீர்க்கதரிசனம். He is giving you a prophecy. I said I don't need the future prophecy. ஐயா எனக்கு எதிர்காலத்தை குறிச்ச தீர்க்கதரிசனம் தேவையில்ல. I said brother I am waiting. அண்ணே நான் காத்திருக்கிறேன். Brother I am waiting. Brother நான் காத்திருக்கிறேன். Take your own time. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. We will not start without you. நீங்க வரலனா நாங்க கிளம்ப போறது இல்ல. அப்புறம் என்ன? What next? They return the climax and then open the story. படத்துடைய முடிவை நாங்க எழுதிட்டு தான் முதல் பக்கத்துல ஆரம்பிக்கிறோம். Exactly that is the situation. இதுதான் அன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலை. If you come to the fear of the Lord, தேவ பக்திக்குள்ளாக நீங்க வந்தீங்கன்னா your house will become like this. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். More you have the fear of the Lord. தேவ பக்தி அதிகமாக, which doesn't mean that everything will be smooth and like a walk on the bed of roses. ஏதோ ஒரு மலர் படுக்கையின் மேல நம்ம நடப்பது போல எல்லாம் சுமூகமாக இருக்கணும் அவசியம் இல்ல. Surely you will have problems. அது முள் படுக்கையாக
பிரச்சனையாக இருக்கும். Surely you will have trials. நமக்கு கடினமான சூழ்நிலை இருக்கும். Surely you have challenges. சவால்கள் நிறைந்திருக்கும். Unfortunately, you will not be able to handle all those challenges with your mere mortal strength. உங்களுடைய சரீரத்துல காணப்படுற சுய பலத்தினால இந்த எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறது உங்களால கூடாத காரியம். That is where you need the Paracletos. அதனாலதான் இந்த நேரம் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். This early church is being built. அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த சபை அது கட்டப்பட்டது. So you and me are going through such situation. Let me tell you, even you can take it as a prophecy. That is how you are being built up. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை செல்லும்போது நான் ஒரு தீர்க்கதரிசனமாகவே இதை சொல்கிறேன். இந்த சூழ்நிலைகளில் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த தீர்க்கதரிசனமா சொல்றேங்கறதை எடிட் பண்ணிருங்க ப்ளீஸ். Please edit that one line that it is a prophecy. What I'm trying to say is, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, if you are going through in this path, இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை நீங்க செஞ்சீங்கன்னா, your home is being a church, is being built up like early apostles of church. உங்கள் வீடாகிய சபை எப்படி ஆதி திருச்சபை தேவனுக்குள்ளாக கட்டப்பட்டதோ அதே போல நீங்களும் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். I don't know whether they will clap or not, but I will clap because that is how my house is being built up. அப்படிதாங்க என் குடும்பமும் கட்டப்பட்டது. You know, yesterday night I was not able to walk. நேற்றிரவு என்னால நடக்க முடியல. Now I can even jump. ஆனா இப்ப என்னால குதிக்கவும் முடியும். Power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான வல்லமை. விழ வைக்கிறவர் ஆவியானவர் இல்லங்க, விழுகிறவனை நிக்க வைக்கிறவர் ஆவியானவர். Hallelujah. Our God of the Holy Spirit doesn't make a man to fall down, but he will raise anyone who falls down. That is how the early church. இப்படிதான் ஆதி திருச்சபை இருந்தது. And finally Luke had written one more word. கடைசியாக லூக்கா இன்னொரு வார்த்தையை எழுதி இருக்கிறார். Oh, they got multiplied. அவர்கள் பெருகவும் செய்தனர். Today Christian world forgot all these things. இன்றைய சபை கிறிஸ்தவ சபை மேல இருக்கிற எல்லா காரியங்களையும் மறந்து விட்டது. We are just focusing on the multiplication. ஆனால் இந்த சபை பெருக்கம் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். Why we focus on the multiplication? ஏன் இந்த சபை பெருக்கத்தை குறித்து அவ்வளவு ஆர்வம் காட்டுறோம்? Basically they may give thousands of reasons. ஆயிரக்கணக்கான காரணத்தை எல்லாரும் சொல்ல முடியும். But if you ask why, if you do the 5 why analysis, ஆனால் ஏன் என்று 5 ஏன் கேள்விகளை கேட்கிற அந்த வியூகத்தை கையாண்டு நீங்க பாத்தீங்கன்னா, why they like multiplication? எதுக்கு சபை பெருக்கத்தை எதிர்பார்க்கறாங்க? Multiplication starts with m and they like another m. ஆங்கிலத்துல இந்த சபை பெருக்கம் என்கிற வார்த்தையை பார்க்கும்போது எம் என்ற எழுத்துல ஆரம்பிக்குது. அவங்களுக்கு வேறொரு எம் என்கிற எழுத்துல ஆர்வம் இருக்கிறதுனால இதை தேடி போறாங்க. I hope you got my point. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலையா? Multiplication is really needed because money will be multiplied. சபை பெருக்க வரும்போதுதான் சபையில வரும் காணிக்கைகளும் பெருகி வருகிறது. Oh, more people will give tithes, more money. அநேக ஜனங்கள் அநேக காணிக்கை அதிக வருமானம். So the construction of the church, growth of the church is not based on the fear of the Lord, walking in the fear of the Lord, not based on the comfort of the Holy Spirit, but based on numbers, because it is all talking about monetary benefits. இன்றைய சபையின் கட்டமைப்பு, சபை எதன் மேல கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது, எதற்காக சபை கட்டப்படுவதற்கு முயற்சி எடுக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்தால், அது கர்த்தருடைய பயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நடப்பதற்கு என்றா இல்லை பரிசுத்தாவிற்கு கொடுக்கிற ஆறுதலுக்காகவா இல்லை, ஆனால் அதிகமாக காணிக்க வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக பெருக்கத்தை எதிர்பார்க்கறாங்க. மன்னிக்கவும், பார்க்கிறோம்னா தப்பாய் போயிடும். நாங்க அதை பார்க்கிறதே இல்ல. we are not worried about that. கர்த்தர் நல்லவர். God is good. One good news and just move on. ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு அடுத்து சொல்றேனே. So look at what the early churches did. What the early church has done it. ஆதி திருச்சபை என்ன காரியத்தை செய்தார்கள் என்றால், they'll prepare for them. அவங்க ஜனங்களை தயார்படுத்துவாங்க. And they'll take them through the storm. இப்படிப்பட்ட புயலின் மத்தியில் அவங்களை நடத்தி செல்வாங்க. And they'll say, okay, look at the Holy Spirit. பரிசுத்தாவியார் பாத்துக்கோங்கப்பான்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. Ask the strength for the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையும் பலனையும் கேட்டுக்கோப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம வேற மாதிரி இருப்போம். But we'll give in a different way. We'll give the power. நம்ம ஏதோ பவரை கொடுக்க முயற்சிக்கிறோம். Come to us. எங்க கிட்ட வாங்க. No. இல்லங்க, சரியில்லை. They will take them through the storms. புயலின் மத்தியில் அவங்களை வழி நடத்தி and strengthen them. அவங்களை பலப்படுத்தி and prepare for the shore. அவங்களை கரை சேர்ப்பதற்காக தயார்படுத்தப்படுறாங்க. But what I said was wrong. ஆனா நான் சொன்னது தப்பு. உங்களுக்கு புரியல? இப்ப சொல்றேன் பாருங்க. Let me tell it again. They'll prepare the church, சபையை தயார்படுத்தி for the storm, புயலுக்கு தயார்படுத்தி, sailing them through the storm,
புயலின் மத்தியிலே அவங்களை படகுல வழி நடத்தி, strengthening them, அவங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி, giving them, exhort them, அவங்களை உற்சாகப்படுத்தி, encourage them, ஊக்கப்படுத்தி, and take them to not to the shore but to the greater storm. அவங்களை அடுத்து ஏதோ கடற்கரைக்கு சமாதான இடத்துல கொண்டு போய் விட மாட்டாங்க, இன்னொரு பெரிய ஒரு சூழ்நிலை இல்ல போராட்டமாகிய புயல்ல கொண்டு போய் விடுவாங்க. Hallelujah. Get ready for the next trip. அடுத்த ட்ரிப்புக்காக தயாராகிக் கொள்ளுங்க. Exactly that family, you know what happened? அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? Last time, கடந்த முறை the baby had just fallen. குழந்தை கீழே தான் விழுந்துச்சு. Maybe a swelling or scratches, whatever it is, I didn't see. எனக்கு தெரியல, ஒருவேளை சின்னதா ஒரு அடிபட்டு வீக்கமோ ஒரு சின்ன சிராய்ப்புகளோ இருந்திருக்கலாம். For that storm they were terrified. அந்த புயல் வந்தபோது அவங்க பயந்து இருந்தாங்க. And as usual we became deaf. எப்பொழுது போல நாங்க மறுபடியும் செவிடா மாறிட்டோம். காது கேளாதவர் போல இப்படி டீசெண்டா சொல்லலாம். அது என்னன்னு சரி பரவாயில்ல, காது கேளாதவர் போல காணப்பட்டோம். We became deaf. காது கேளாதவர் போல இருந்தோம். And we brought him to the mission. அவங்களை அப்படியே அந்த மிஷன் ட்ரிப்புக்கு அழைத்து கொண்டு வந்தோம். Do you think that we will take him to the shore then? அங்க இருந்து அடுத்தது கடற்கரைக்கு அழைத்து செல்ல நினைக்கிறீங்களா? No. இல்ல சார். We'll take them to the harder storms. இன்னும் கடினமான சூறாவளிக்கு நேரா அழைத்து செல்வோம். And this time இந்த நேரம் baby was suffering by fever. இப்ப குழந்தைக்கு காய்ச்சல். And the mom said, அப்ப அம்மா சொன்னாங்க, we don't want to go to doctor. நாங்க மருத்துவரை பார்க்கிறதுக்கு முயற்சி செய்யல. You know why? ஏன்? Doctor will ask us to take the blood test. அங்க போனோம்னா நிச்சயமாக blood test எடுக்க சொல்லுவாங்க. But you know what, the one who has already gone through the storm, ஆனா ஏற்கனவே புயலின் மத்தியில செஞ்சவர் என்ன சொன்னார் தெரியுமா? பேரின்பத்துல புயலின் மத்தியில புயல்ல போனவர் இப்ப பெரிய புயலுக்கு தயாராயிட்டாரு. he has got prepared for a greater storm. And yesterday he gave the testimony. நேற்று ஒரு சாட்சியை சொன்னார். No, she said we have not taken him to the hospital. We have not taken that baby to the hospital. மனைவி சொன்னாங்க, நாங்க குழந்தைய மருத்துவரிடத்துல எடுத்துட்டு செல்லலன்னு. But yesterday he given the testimony. ஆனா நேற்று கணவர் சொன்னாரு, I was a prophet once again. நான் மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தான். I know we are going for the mission trip. எனக்கு தெரியும் நாங்க மிஷன் ட்ரிப்புக்கு போறோம். I know this will happen. என்னால குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்த்தேன். குடும்பத்துல இல்ல குழந்தைக்கு மன்னிக்கவும். So he became like stronger. அவர் பலமுள்ளவராக மாறிவிட்டார். Now let me prophesy. ஐயோ வேண்டாம். Let me say that again. மறுபடியும் நான் சொல்கிறேன். Expect for a greater storms. பெரும் சூறாவளிகளை எதிர்பாருங்கள். I am not talking about the Melvin's family, but I am telling you the earthly family. நான் இது மெல்வினான குடும்பத்துக்காக சொல்லல, பொதுவாக சபைக்கு சொல்கிறேன். Oh, this time another family came with antibiotic. இன்னொரு குடும்பம் ஆன்டிபயோட்டிக் கூட வராங்க. Get ready for a greater storm. இதோட பெரிய சூறாவளிக்கு தயாராகுங்க. That is how the church of Acts being built up. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வழிகளின் மத்தியில தான், அந்த வழிகளின் மத்தியில் இருக்கிற வழிகளில் கூட தேவன் அவர்களை ஒரு பலமுள்ள சபையாக கட்டிக்கொண்டே இருந்தார். That is what our strategy as well. அதுதான் நம்மளுடைய வியூகமும் கூடங்க. Thanks sir. Hallelujah. அட பாவிகளா, இந்த ட்ரிப்புக்கு போயிருக்கே கூடாதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு இவ்வளோ மோசமா. Get ready to experience the comfort of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் ஆறுதலையும் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க நீங்க தயாராகுங்க. I know Zara came with a fever. எனக்கு தெரியும் ஜாரா காய்ச்சலோட தான் வந்திருந்தாங்க. But never experienced even a single drop of suffering throughout the journey. ஆனா இந்த முழு பிரயாணத்திலும் எந்தவித கடினமும் கஷ்டமும் இல்லாம அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. Jonah came with a fever. ஜோஹானா ஃபீவரோட தான் வந்திருந்தாங்க. But you know what? She was enjoying the beach. ஆனா தெரியுமா, அவங்க பீச்ல சந்தோஷம் விளையாடிட்டு இருந்தாங்க. And the climax, கடைசியாக கிளைமாக்ஸா, I was the one making her to enjoy in the beach. நான் தான் அந்த பீச்ல அவங்களை என்ஜாய் பண்றதுக்கு அழைத்து. நல்ல வேளை காய்ச்சல் எனக்கு ஞாபகத்துல வரல. அப்ப வந்தா போதும் வெளியில போன்னு இருப்பேன். If I got remember that she had fever, I would have said please come out. நானும் மனிதன் தானே. I am also a human being. But you please experience this. ஆனா இத உங்க வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிங்க. If you have the fear of the Lord, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்னா, and if you walk according to the fear of the Lord, தேவனுக்கு பயப்படுற பயத்துல நடக்க ஆரம்பித்தோம்னா, extraordinary way you will enjoy and experience the power of the Holy Spirit and the comfort of the Holy Spirit. அசாத்தியமான வேலைகளில், அசாத்தியமான வழிகளில்
நீங்கள் தேவனுடைய வல்லமையையும் பலனையும் ஆறுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. That will bring the multiplication. இதுதாங்க சபை பெருக்கத்தை கொண்டு வரும். You will bring people. நீங்க ஜனங்களை அழைத்து கொண்டு நாங்க வருவீர்கள். வால் போஸ்ட் அடிக்கணும் அவசியம் இல்ல. We don't need to put a wall poster. Oh, you are the marketing executive for the gospel of the kingdom, not for the church. நீங்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக அனுப்பப்படுகிற தூதுவர்களை தவிர சபைக்கென்று சொல்ல அனுப்பப்பட்ட தூதுவர்கள் அல்ல. சபை நான் டினாமினேஷனை பத்தி பேசுறேன். When I said the church, I'm talking not about the body of Christ but the denominations. So thank you all. ஆக உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Give a big clap. ஒரு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். Let's get into the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்ம ஆரம்பிப்போம். ஹடப்பாவி நீ ஆரம்பிக்கவே இல்லையா அப்படிங்கிறீங்களா? அப்படி அவங்க சொல்லல. Let's get to the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பிப்போம். Why I am saying all these things to build up the church. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சபை இப்படிதாங்க கட்டப்பட வேண்டும். So of course we have been dealing the gospel. நாம் தொடர்ச்சியாக சுவிசேஷத்தை குறித்து தியானிக்கிறோம். And the fivefold gospel we are studying living like Jesus. இதில் 5 சாராம்சங்கள் கொண்ட சுவிசேஷத்துல இயேசு போல வாழ்கிறதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And especially the temptation of Jesus Christ. அதுல குறிப்பாக இயேசுவுக்கு வந்த சோதனைகளை அவர் எப்படி மேற்கொண்டார்? How Jesus had conquered the temptation. எப்படி இயேசு தன்னுடைய சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை தியானிக்கிறோம். So what should I do to overcome the temptation? அப்படினா என் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Oh, first of all understand God's love. முதலாவதாக தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So that you can resist all the rejection. அப்பொழுதுதான் இந்த புறக்கணிப்புகள் நிராகரிப்புகள் வரும்போது அதை எதிர்த்து நிற்க முடியும். The second one is you need to understand the will of God so that you know what you need to do. இரண்டாவதாக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியும். So if you want to do the will of God, then you need to think about the will of God so that you need to find out what are all the things that you need to think about. நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக தேவனுடைய சித்தத்தின்படி நாம் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி சிந்திக்கிறதுனா நான் என்னென்ன காரியங்களை சிந்திக்க வேண்டுங்க? So the key text that we took, that is Philippians chapter 4 verse 8. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். So 8 different things Paul is asking the congregation to think about. இங்க 8 விதமான காரியங்களை பவுலடிகளார் சபைக்கு எழுதி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்கிறார். So we studied about the truth. அவைகளை உண்மை உள்ளவைகளை நாம் தியானித்தோம். And we studied about the honorable things. ஒழுக்கம் உள்ளவைகளை தியானித்தோம். And last week we started studying about just things. கடந்த வாரம் நீதி உள்ளவைகள் எவைகள் என்பதை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். So what is first, are we able to think justly? முதலாவதாக நாம நீதி உள்ளவைகளை சிந்திக்க முடியுமா? Because Romans 3:23 says all are sinned. ரோமர் 3:23 சொல்லும்போது எல்லாரும் பாவம் செய்தார்கள். So obviously we really need the grace of God, and we without understanding God's grace and the salvation you will not be able to think justly. ஆகவே நிச்சயமாக நமக்கு தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. தேவனுடைய கிருபை நமக்கு இல்லாதிருந்தால் இந்த ரட்சிப்பும் பாவமன்னிப்பும் வாழ்க்கையில நாம் பெறாவிட்டால் நம்மால் இந்த நீதியுள்ள காரியங்களை சிந்திக்க முடியாது. So if you want to think just, first you have to become just. நீதியுள்ள காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். How can I become a just? நான் எப்படி நீதிமானாக மாற்றப்படுவது? So I really need the help of the justifier. என்னை நீதிமானாக மாற்றுகிறவருடைய பலனும் உதவியும் எனக்கு தேவைப்படுகிறது. So God is just, not only just, he is also a justifier. தேவன் நீதியுள்ளவர், அது மாத்திரமல்ல அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறவரும் கூட. In fact, he had imputed the righteousness or the just nature of his to us. தேவன் தம்முடைய நீதியை நம்மேல் பொழிந்தருளி அது நம்முடைய இருதயங்களில் ஊற்றி விட்டிருக்கிறார். And that process had not happened just like that. அது சும்மாலாம் நடக்கலங்க. So that is where you can see the wrath of God, and also through the wrath of God you can see the love of God as well. இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இங்கேதான் தேவ கோபாக்கினை என்ன என்பதையும் தேவ கோபாக்கினின் கண்ணாடியின் வழியாக பார்க்கும்போதுதான் தேவனுடைய அன்பு என்ன என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும். Last week we dealt about the battle between the God's love and God's just nature. கடந்த வாரம் தேவனுடைய அன்பிற்கும் தேவனுடைய நீதியுள்ள குணாதிசயத்திற்கும் இடையே காணப்பட்ட ஒரு போர் போன்ற சூழ்நிலை என்ன என்பதை நாம் தியானித்தோம். Oh, if you missed the last week's sermon, please go ahead and hear it. கடந்த வாரம் ஒருவேளை நீங்கள் கடந்த வாரம் செய்தி கேட்கலன்னா நிச்சயமா அதை போய் கேட்டு பாருங்க. So now
இப்பொழுது So how the imputation had happened in the cross. இந்த சிலுவையில இந்த பரிமாற்றம் எப்படி நடந்தது? Oh, we studied about the 3 imputations. அந்த 3 பரிமாற்றங்களை குறித்து நாம் பார்த்தோம். Adam's sin has been imputed to all over the mankind. ஆதாமுடைய பாவம் இந்த முழு மனித குலத்தின் மேல் சுமத்தப்பட்டது. And it is all bundled up. அது எல்லாவற்றையும் ஒரு கோர்வையாக எடுத்து The entire world's sin is bundled up and just poured out over or imputed over the man, the perfect man, God in flesh, that Jesus, upon him it has been imputed on the cross. இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் இந்த முழு வரலாற்றில் கூட எல்லா பாவங்களையும் சேர்த்து அது ஒரு மனிதனாக இயேசுவானவர் மேல, தேவன் மனிதனாக பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இயேசுவானவர் மேல அது சுமத்தப்பட்டிருந்தது. And the righteousness of God has been taken away from Jesus Christ, for your understanding I'm saying, and imputed over the people, those who believe him. புரிவதற்காக இப்படி சொல்கிறோம். இயேசுவானவரிடத்தில் இருந்த தேவனுடைய நீதி, அந்த நீதியுள்ள குணாதிசயத்தை அது எடுத்து அது எல்லா மனுக்குலத்தின் அவரை விசுவாசிக்கிற எல்லா மனிதருக்கு மேலும் அது கொடுக்கப்பட்டது. So at one instant the wrath of God is poured upon Jesus Christ and the love of God is lavished upon people, mankind. இந்த இடத்தை நாம் குறிப்பிட்டு பார்க்கும்போது தேவனுடைய மொத்த கோபாக்கினியும் ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்பட்டது. அதே நேரத்தில் தேவனுடைய மொத்த அன்பும் அவருடைய நீதியின் வழியாக இந்த முழு மனுக்குலத்திற்கும் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு மேல சுமத்தப்பட்டது. Nothing to boast. இங்க மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. None can boast. மேன்மை பாராட்டல யாராலும் முடியாது. Neither I nor do you. என்னாலும் முடியாது, உங்களாலேயும் முடியாது. None can boast. ஒருவராலும் மேன்மை பாராட்ட முடியாது. All glory goes to God and God alone. எல்லா மகிமையும் அது தேவனுக்கு மாத்திரமே. So now you became just. இப்போ நீங்க நீதிமான்களாக மாறிவிட்டீர்கள். So now this is where the rubber meets the road. ஆனா இப்போதான் நிதர்சன வாழ்க்கைக்குள்ளாக நம்ம பார்க்க போகிறோம். So you cannot, so far whatever it had happened in your life, nothing to boast. இதுவரைக்கும் நடந்த எந்த காரியத்திலும் நம்முடைய பங்களிப்போ மேன்மை பாராட்டதற்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. So the heaven has declared, okay, Pushparaj, you became righteous. பரலோகம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கிடுச்சு. புஷ்பராஜ் போதகரே நீங்க நீதிமான் என்று. The verdict of heaven about Pushparaj is, okay, you are a just person like the Son of God. பரலோகம் இந்த வழக்குக்கு கொடுக்கிற தீர்ப்பு என்னவென்றால், போதகரே இயேசுவானவர் எப்படி நீதிமானாக இருக்கிறாரோ அதே போல உங்களையும் நீதிமான் தான் என்று அறிவித்து விட்டது. Because when heaven sees me, ஏனென்றால் பரலோகம் என்னை பார்க்கும்போது my righteousness, it's like a filthy rag and had been seized out. என்னுடைய நீதி அது கந்தையாக இருந்தது, அது ஒன்றுமில்லாம இருந்தது, அதெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. But heaven sees the righteousness of Jesus Christ had lavished upon me, imputed upon me. ஆனால் பரலோகம் பார்க்கும்போது இயேசுவானவருடைய நீதி மொத்தம் என் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது, அதன் மேல் பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. So heaven sees the righteousness of Jesus Christ over me. பரலோகம் என்னை பார்க்கும்போது இயேசுவானவருடைய நீதியுள்ள குணாதிசயத்தை என் மேல் பார்க்கிறது. And heaven sees me and say, oh, you're a just person. பரலோகம் என்னை அழைக்கும்போது நீதிமான் என்று அழைக்கிறது. But when my wife sees me, ஆனா என் மனைவி என்னை பார்க்கும்போது, when my parents are seeing me, என் பெற்றோர் என்னை பார்க்கும்போது, or my neighbor is watching me, என் சுற்றுப்புறத்தார் என்னை பார்க்கும்போது, oh, they didn't know the standard of heaven. அவர்களுக்கு பரலோகத்தின் அளவீடு தெரியாது. Oh, they didn't know that what had happened inside of me. எனக்குள்ள நடந்த இந்த மாற்றத்தை குறித்து அவங்க அறிந்திருக்கவில்லை. And even if I go and tell them that some surgery, some heart surgery happened in my life, if I go and tell them, they won't believe. ஒருவேளை நான் அவரிடத்துல சென்று, ஐயா என் உள்ளத்துல ஒரு இருதய அறுவை சிகிச்சை நடந்து விட்டது, பல இருதயம் எடுக்கப்பட்டு விட்டது, இந்த காரியங்களை சொன்னால் கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. I am not like an old man. நான் பழைய மனிதன் அல்ல. I became a new creation. நான் புது மனிதனாக மாறிவிட்டேன். I accepted Jesus Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். Oh, I know Jesus. எனக்கு இயேசுவை தெரியும். And Jesus knows me. இயேசு என்னை அறிந்திருக்கிறார். Oh, I am the child of God. நான் தேவனுடைய புத்திரனாக காணப்படுகிறேன். If I die today, I will be there in heaven. ஒருவேளை இன்று மரித்தால் கூட நான் பரலோகத்தில் அவரை முகமுகமாய் பார்ப்பேன். Oh, I know Jesus. Jesus knows me. We have a very good relationship. எனக்கு இயேசுவை தெரியும், இயேசுவுக்கு என்ன தெரியும், எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு நல்ல உறவு காணப்படுகிறது. When you say everything, the heaven will say amen, amen, amen for every statement that you made. நீங்க இந்த எல்லா காரியங்களையும் சொல்லும்போது பரலோகம் ஆமென் 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 என்று இந்த எல்லா காரியங்களையும் அது ஆமோதிக்கிறது. But that will not
add any value to the kingdom of God on the earth. ஆனா இந்த உலகம், இந்த பூலோகத்துல இந்த எந்த காரியங்களுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு எந்த ஒரு 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 காரியத்தை அது மேன்மைப்படுத்தவில்லை. No, from Genesis 1 to 11, God's focus is something like, like a panoramic. All over the world, He is showing the focus. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கும்போது இந்த முழு உலகத்திற்காக ஒரு மேலாக தேவன் செய்கிற காரியம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். God wants to reveal Him and His nature through to the entire world. தேவன் தான் யார், தன்னுடைய குணாதிசயம் என்ன என்பதை இந்த முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். But the world couldn't recognize Him, the world couldn't acknowledge Him, they couldn't even accept Him. ஆனால் இந்த உலகத்தால அவருடைய காரியத்தை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ அதை சொந்தமாக்கிக் கொள்ளவோ முடியவில்லை. So now God is funneling down His focus over just one man in Genesis chapter 12. நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் தன்னுடைய கண்ணோட்டத்தை குறுக்கி ஒரு மனிதன் மேல் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். Why? ஏன்? What is the purpose? ஐயா நோக்கம் என்ன? God just lift him up. தேவன் அவரை உயர்த்துகிறார் and raise him up. அவரை ஆசீர்வதித்து and bless him. அவரை ஆசீர்வதித்து and one man became a nation. ஒரு மனிதன் ஒரு நாடாக மாறுகிறான். and the nation has got a place where nobody can resist against it throughout the history. அந்த தேசம் வளர்ந்ததை பார்க்கும்போது வரலாற்றின் காலகட்டம் முழுவதுமே இந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்க ஒருவராலும் முடியவில்லை. This is something God wants to get the attention of all the nations to understand, to make them to understand that okay, here I am blessing this nation because I am God. தேவன் இங்கே என்ன சொல்கிறார் வருகிறார் என்றால் இந்த முழு உலகத்திற்கும் மற்ற எல்லா ஜனங்களும் தேவனை பார்க்கும்போது ஐயா இந்த ஒரு தேசத்தை நான் ஆசீர்வதிக்கதை பார்க்கும்போது நான் யார், நான் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்ன என்பதை முழு உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்கிறார். So God is always having a message to the world. தேவன் எப்பொழுதும் உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். So that is the message is being spread through Abraham and his generations. ஆபிரகாமும் அவனுக்கு பின்வரும் அவருடைய சந்ததியின் மூலமாக இந்த செய்தியை தேவன் விளக்கி காண்பிக்கிறார். But Jewish people missed that mark. ஆனா யூத ஜனங்கள் அந்த தேவையான அளவீட்டின்படி வாழதை தவறிவிட்டாங்க. Of course they lived a successful life. ஆமா அவங்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. Of course they are being blessed. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. Of course they are like heroes even right now in the market. இப்பொழுது கூட நம்ம வணிகத்துல பொருளாதாரத்துல பார்க்கும்போது அவர்கள் தலை சிறந்தவர்களாக தான் காணப்படுறாங்க. But they missed the mark. ஆனா அவங்க குறிகளை தவறிவிட்டாங்க. Why did you get that? எதற்காக இந்த ஆசீர்வாதம்? How did you get that? இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? Who is the source? இந்த ஆசீர்வாதத்தின் ஆதாரம் யார்? Whom you need to show the light? யாருக்கு நேராக நாம் ஜனங்களை திருப்ப வேண்டும்? They missed the mark. அத தவற விட்டாங்க. Jesus came, இயேசு வந்தார், salvation came ரட்சிப்பு வந்தது, to the Israelite people, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக வந்தது, to the Jewish people, யூத ஜனங்களுக்கு நேராக வந்தது. For what purpose? என்ன நோக்கத்திற்காக? Oh, from Acts 2, Acts 8, it is all about related to people of Israel. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லா காரியங்களும் இந்த யூத ஜனங்களை குறித்தே காணப்படுகிறது. Salvation comes to the world, to the Jewish people. முதலாவதாக இந்த யூத ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் வருகிறது. Why? ஏன்? The objective is நோக்கம் என்னவென்றால் to tell the heaven that we are saved. பரலோகத்திற்கு ஐயா நாங்க ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லவா? No, heaven already knew that. இல்லையா, பரலோகத்துக்கு இது ஏற்கனவே தெரியும். Then why are you being saved and still you are there in the world? அப்படி என்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக எதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Go and tell to the nations. உலகத்திற்கு சென்று அறிவிப்பதற்கு. Go and preach all the creations. இந்த உலகத்தின் சிருஷ்டிகள் அனைத்திற்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு. Oh, that is why I given this to you. அதற்காக தான் இந்த ரட்சிப்பை உனக்கு கொடுத்திருக்கிறேன். But here also they have failed. இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். Oh, from 8 to 10. 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும். And Acts chapter 10, God himself driven that. 10ஆம் அதிகாரத்தில் தேவனே இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Now the gospel has sent to the entire world, the Gentile world. இப்பொழுது இந்த முழு உலகத்திற்கும் தேவனை அறியாத புறஜாதியார் அனைவருக்கும் இந்த சுவிசேஷம் பரவி வருகிறது. And when the message has reached Rome, the head of the world empire, on that day Luke thought, okay, this is where I have to stop it. That's it.
5 அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதும்போது இந்த சுவிசேஷம் பரவி ரோம பேரரசின் தலைநகரத்திற்கு சேர்ந்த போது லூக்கா நினைத்திருக்கலாம், இந்த ரோம பேரரசின் உலகத்தின் சாம்ராஜ்யத்தின் தலைநகர் வரைக்கும் சுவிசேஷம் பரவி விட்டது, இப்பொழுது நான் எழுதுவதை நிறுத்திக் கொள்ளலாம். Every road leads to Rome. ஏனென்றால் நமக்கு ஒரு வாக்கியம் தெரியும்ல, எந்த பாதையில சென்றாலும் அது ரோம் நகரத்துக்கு சென்றடையும். If you live in the Rome, you will become a Roman citizen, kind of. நீங்க ரோம நகரத்துல வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த ரோம நகரத்தின் குடியுரிமை பெற்றவர்களாக மாறிவிடுவீர்கள். Adopting Roman practices. மன்னிக்கும், ரோம காலகட்டத்துல கலாச்சாரம் எப்படி இருக்குதோ அப்படியே வாழ பழகிக் கொள்கிறீர்கள். Such an influential place. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தாக்கம் நிறைந்த பகுதி. Oh, the gospel went to Rome, so surely it will go throughout the world. இப்பொழுது சுவிசேஷம் ரோம தலைநகரம் வரைக்கும் சென்று விட்டது. நிச்சயமாகவே இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவிவிடும். Yes, the gospel has spread all over the world. ஆமா, இந்த உலகம் ஃபுல்லா இந்த சுவிசேஷம் பரவிடுச்சுங்க. And you and me got to know the gospel, and by grace through faith we have been saved. இதன் மூலமா தான் நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொண்டோம். விசுவாசத்தின் மூலமாக, கிருபையின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And heaven saw me. பரலோகம் என்னை பார்த்தது. Oh, Pushpraj, போதகரே, how you accepted Jesus Christ? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கல்ல? Oh, here is the verdict of heavenly court. Oh, Pushpraj is a righteous person. Sealed it. That's it. பரலோகம் இப்பொழுது தீர்ப்பு கொடுக்கும். எப்படி என்றால், போதகர் நீர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால இயேசுவின் நீதி சுமத்தப்பட்டு நீர் நீதிமான் என்று தீர்ப்பு கொடுத்து விடும். இப்போ நம்ம வேலை என்னது எடுத்து? So what is our duty now? சாப்பிட்டு குப்பரப்பட்டு தூங்கிடணும். Eat, sleep and be merry. அது எஸ்பெஷலி சண்டே. And especially அது ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வரணும். Come to church. Oh no, the pastor has to finish the sermon on time. கண்டிப்பா நேரத்துக்கு போதகர் செய்தியை முடிக்கணும். கண்டிப்பா அவர் முடிக்க மாட்டாரு. And we need to go back home. On the way back to home, have the chicken or mutton biryani, whatever. போற வழியில சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி. And afternoon had a good sleep. மதியம் ஒரு நல்ல தூக்கம். ஐயோ, today they planned for men's day out. They spoiled that as well. ஐயோ, ஆண்கள் குடுகார வச்சிட்டாங்களே, அதையும் கெடுத்துட்டாங்களே. விட்டுற மாட்டோம். We will not leave you. Acts 9:31. அப்போஸ்தலர் 9:31. Storms too. அது புயலா இருந்தாலும், great storms, சூறாவளியா இருந்தாலும், we will be there throughout the sailing. அந்த முழு பயணத்துல உங்க கூட தான் நாங்க இருக்கிறோம். அண்ணா கூடவே வந்தாரு. The pastor was coming along with us. எல்லா பிரச்சனையும் பாத்துட்டாரு. And he was there for all the தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். No, that is not the right understanding. இவனுக்கு கூடவே வந்தானா அடுத்து பெரிய புயலோட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பானுங்க. When they come with us, they'll help us to overcome this storm, but they lead us to a greater storm. If you are coming for பர்கூருக்கு வந்தீங்கன்னா, we'll come along with you. கூடவே வருவோம். We'll pampering you. உங்களை பக்குவப்படுத்தி, we'll help you. ஆறுதல் படுத்தி, we'll treat you. உதவி செய்து, we'll make fun with you. உங்க கூட சந்தோஷப்பட்டு, give you nice food. நல்ல சாப்பாடு கொடுத்து, share the food. சாப்பாடு எல்லாம் பகிர்ந்து, cracking all the jokes. எல்லா ஜோக் எல்லாம் சொல்லி, oh, you thought, oh, I'm enjoying the trip. நீங்க நினைப்பீங்க நான் ஜோக் எல்லாம் என்ஜாய் பண்றேன்னு. You are not enjoying the trip, but you have captivated in a trap. நீங்க பிரயாணத்தை என்ஜாய் பண்றீங்க நினைக்கிறீங்க, ஆனா உண்மை என்னன்னா நீங்க கண்ணில சிக்கிட்டீங்க. கார்ல கூட்டி போ, அடுத்து பஸ்ல கூட்டி போ. The first time will take you by car, the next time will take you by bus. First journey 6 பேரு, அடுத்து 45 பேரு. The first journey it was 6 people and the next time it was 45 people. தனியால தூக்கணும். First it was one man. அதுக்கு தான் மேனை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். That is why you take the man. கொக்கிய ஃபர்ஸ்ட் அங்க போடுவோம். Put it to the head of the family. அவனை தூக்கு ஃபர்ஸ்ட். Raise him up. அடுத்து ஃபேமிலியே தூக்கு. And raise the entire family. we you know that is the strategy. இதுதாங்க வியூகமே. Don't blame us. எங்களை தப்பா நினைக்காதீங்க. That is what Bible teaching us. அப்படிதான் வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. Where we were. நீதிமானாக்கப்பட்டோம் எதற்காக? Thank you. So here இங்க பார்க்கும்போது the shepherding is இங்க எதற்காக இந்த மேய்ப்பன் இருக்கிறார் or taking from one storm to the greater storm to build you up. ஒரு புயலில் இருந்து இன்னொரு புயலுக்கு அழைத்து சென்று அவர்களை பலப்படுத்துகிறார். God is a good shepherd. தேவன் ஒரு நல்ல மேய்ப்பர். Oh, he is you know, he justified you. அவர் நம்மை நீதிமானாக்கினார். Oh, in fact, I mean, before the foundations of the world, he foreknew you, he called you, predestined you, called you, justified you. இன்னும் சொல்லப்போனா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் நம்மை முன் அறிந்தார், நம்மை முன் குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமானாக்கினார். And
and he will glory, he is glorifying us and he will be glorifying us. அவர் நம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் முழுமையாக மகிமைப்படுத்தப்படுவோம். And many times I have told this. பல நேரம் இதை நான் சொல்லி இருக்கிறேன். He இந்த எல்லா இடத்துலயுமே அவர் 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 என்று நாம் பார்க்கிறோம். நாம் என்ன செய்யணும்? So what do we need to do? நாம் என்ன செய்யணும்? What should we do? நாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். We don't need to do anything. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தட்டுவாங்க, தட்டினாங்க பாத்தீங்களா? தட்டுவாங்க. நீ நல்ல சுவிசேஷம் சார், அப்படியே மேல போங்க. Exactly. Yes, that's truth. Ephesians chapter 2 verse 6 to 8 is talking about what God has done for you, and 9-10 what you need to do for God. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம், அதன் மூலம் ரட்சிக்கப்படுறோம். ஆனா 9-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்புக்கு மறு உத்தரவாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இதை கேட்ட உடனே the moment when we heard this, immediately okay, God has done all these things, what are you going to do for God? இதை நம்ம பார்க்கும்போது எல்லா காரியங்களும் தேவன் செய்திருக்கிறார், நீ தேவனுக்காக என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறோம். Oh, I want to do the ministry. ஐயா நான் சுவிசேஷம் ஐயா நான் ஊழியம் செய்யணும். Where? எங்க? Get me the stage, let me preach. எனக்கு ஒரு மேடை ஆயத்தம் பண்ணி கொடுங்க, நான் பிரசங்கிக்கிறேன். Get me people so that I can teach. எனக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொடுங்க, நான் போதிக்கிறேன். I got all the gifts. எனக்கு வரங்கள் இருக்கிறது. Let me lay hands and pull them down. Sorry, தப்பா சொல்லிட்டேன். Let me lay my hand on their head, and because of the power they will be falling down. நான் எனக்கு இருக்கிற பலத்தினால ஜனங்களை அழைத்து அவர்கள் மேல் தரங்களை வைத்து அவர்களை தள்ளின்னு சொல்லாம தள்ளின்னு சொன்னா தப்பா நினைப்பாங்க, அவங்க விழுந்துருவாங்க அப்படி சொல்லுவாங்க. By the power they will fall down. இதுக்கு கூப்பிடல. You are not called for that. Read that verse carefully. அந்த வசனத்தை தெளிவா வாசித்து பாருங்க. God had planned to do some good works through you. He has saved you without deed to do some deeds in this world. தேவன் நற்கிரியைகளை செய்வதற்காகவே உங்களை முன்னமே தேர்ந்தெடுத்தார் என்று எபேசியர் 2:9-10 நாம் பார்க்கிறோம். தேவன் எந்த ஒரு கிரியைகளும் இல்லாமல் நம்மளை ரட்சித்தது இந்த உலகத்துல நம்மளை கொண்டு சில கிரியைகளை நற்கிரியைகளை செய்வதற்காகவே. You know, many people when they got saved, அநேக ஜனங்கள் நம்ம ரட்சிக்கப்படும் போது they will have the passion and zeal. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியம் வாஞ்சை எல்லாம் இருக்கும். ஏதாவது ஆண்டவருக்காக I need to do something. செய்யணும் brother. Need to do something brother. Need to do something. I need to do something brother. Oh, a great man of God, when he got up in the morning and he prayed and all, just done all these things and said, God, tell me what I need to do, so I need to walk whatever you say today. ஒரு நல்ல தேவனுடைய மனிதர் அவர் காலையில் எழுந்தபோது, ஐயா தேவனே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நீங்க சொல்ற பாதையில நான் நடக்கணும், ஏதாவது நான் உங்களுக்கு செய்யணும், ஆகவே என்ன செய்யணும் நீங்க சொல்ற பாதை எனக்கு காண்பீங்கன்னு ஜெபித்தார். He prayed, அவர் ஜெபித்தார், read the Bible, வேதாகமத்தை வாசித்தார், and just came out his room, தன்னுடைய கதவு அறை கதவை திறந்து வெளியே வந்தார். like a walking spiritual giant. ஒரு ஆவிக்குரிய ராணுவ வீரராக வந்தார். Thank you. He was just walking like a spiritual soldier. ஒரு ஆவிக்குரிய வீரராகவே வந்தார். And he is okay, focus. ஒரு கவனத்தோட don't do anything else. வேற எதையும் செஞ்சிர கூடாது. Think what God said. தேவன் சொல்றத மாத்திரம் சிந்திக்கணும். Okay, walk in the right ways. நீதியுள்ள வழிகளில் நடக்கணும். Not my interest. என்னுடைய விருப்பம் அல்ல. Oh, his interest. அவருடைய விருப்பமே. God tell me, ask me to do something. தேவனே என்ன செய்யணும், ஏதாவது சொல்லுங்க. Tell me something. எதையாவது சொல்லுங்க. Oh, I am even ready to die for you. உமக்காக மரிப்பதற்கு ஆயத்தம். Oh, I am ready to do anything. உமக்காக எதையும் செய்ய ஆயத்தம். And he felt the inspirations of the Holy Spirit. அப்ப பரிசுத்த ஆண்டவர் அகத்தூண்டுதலை அவர் உணர்ந்தார். Do you know that old lady who is preparing the meal for all the boys in the hostel? அந்த ஹாஸ்டல்ல அந்த வயதான பெண்மணி எல்லாருக்கும் உணவுகளை தயார்படுத்துறாங்க. அந்த வயதான பெண்மணி உனக்கு தெரியுமா? Whom you meet every day. ஒவ்வொரு நாளும் நீ அவங்களை சந்திக்கிறல்ல. அல்ல காமிச்சிட்டு தட்ட நீட்டுவியே. Every day with the 32 teeth you show the plate. எனக்கு 32 இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது அவரோட டிரான்ஸ்லேஷன். Okay, you will just with all your teeth you go and get the food. முழு சந்தோஷத்தோட நீங்க போயிட்டு அந்த தட்டை வாங்கி சாப்பாடு வாங்குவீங்கல்ல. Okay, now go and tell that old lady that I love her. இப்பொழுது அந்த வயதான பெண்மணிடத்தில் நீ சென்று நான் அவங்களை நேசிக்கிறேன் என்பதை நீ சொல்ல வேண்டும்.
God, I'm asking for something serious and big. தேவனே நான் முக்கியமா கேக்குறேன், பெருசா கேக்குறேன். Give me a pulpit. ஒரு மேடையை கொடுங்க. Bring all the people. எல்லா ஜனங்களையும் கூட்டி வாங்க. Oh, I'm preaching boldly. நான் தைரியமாக பிரசங்கிப்பேன். I want to preach and die. நான் பிரசங்கித்தே மடியவும் ஆயத்தம். Go and tell that lady about my son. நீ போய் அந்த வயதான பெண்மணியிடத்துல என்னுடைய குமாரனின் அன்பை பற்றி சொல்லுவாயாக. That is where we have problem. ஆனா இங்க தான் நமக்கு பிரச்சனை. Let me use that illustration as an analogy to incorporate another concept. இந்த ஒரு எடுத்துக்காட்ட ஒரு 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 உருவமாக நான் பயன்படுத்தி வேறொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். The first epistle written to the church is the book of James. சபைக்கு எழுதப்பட்ட முதல் நிருபம் யாக்கோபின் நிருபம். James was writing. யாக்கோபு எழுதும்போது the first chapter, lot of things he covered about trials and everything. அந்த முதல் அதிகாரம் முழுமையுமாகவே சபைக்கு வரக்கூடிய துன்பங்களை பற்றி அவர் நிறைய காரியங்கள் எழுதி இருக்கிறார். Predominantly Jewish Christians. குறிப்பாக யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. And they are facing problem among Jewish people. அவர்களுக்கு பிரச்சனை எதிர்ப்புகள் எங்க இருந்து வருகிறதுனால் யூதர்களிடத்தில்தான். And they become scattered. இப்பொழுது சிதறடிக்கப்பட்ட கூட்டம். Scattered by the same race of the people. தன்னுடைய சொந்த ஜனத்தாலே சிதறடித்து துரத்தப்பட்ட கூட்டம் இது. இப்போ என்ன பண்ணனும் அவனே? So what should we do now? ஒரு கண்ணத்துல அடிச்சனா அடுத்த கண்ணத்தை அவன் கழுத்தை எடுத்துறணும், இருந்தா தான் அடிப்பான். When he hits me on one side, I'm not just going to slap him on the other side, but I make sure that he is gone so that he cannot be there to hit me again. They have the grudge. அவங்க அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி. They have the angry. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கோபம் over the fellow Jewish people. தன் சக யூதர்கள் மேல. And even though they accepted Jesus Christ and they saved, but still their focus on money. ஒருவேளை அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய கண்ணோட்டம் முழுவதுமாகவே பணத்தின் மேலே இருந்தது. Exalting rich brothers. மிகவும் பணக்கார ஐஸ்வர்யவான்களை உயர்த்தி பேசுகிற ஒரு காரியம். And putting down the poor people. ஏழை மக்களை தாழ்வாக நினைக்கிற ஒரு காரியம். But they said they are saved. ஆனா சொல்றது என்ன? நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க. Oh no, look at the entire crowd. அந்த முழு கூட்டத்தையும் பார்க்கும்போது maybe if I am sitting there in that point of time, ஒருவேளை நான் அந்த காலகட்டத்துல அங்க இருந்திருந்தேன்னா, okay, I'm just a new believer. நான் ஒரு புது விசுவாசியா இருக்கிறேன். Heaven has justified me as a just person. பரலோகம் என்னை நீதிமான் என்று அறிவித்து விட்டது. A poor guy has come to my church. இப்போ ஒரு ஏழை மனிதன் என் சபைக்கு வருகிறார். And a rich man is coming to my church. இப்பொழுது ஒரு பணக்காரனும் சபைக்கு வருகிறார். Automatically go and say praise God to whom? இப்போ நான் தானாகவே முதல்ல யாருக்கு சென்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன்? நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? To whom you will do it? கேக்கல. இப்போ நான் ஒரு ரிலேஷன் சொல்றேன். Let me give you another illustration. No, morning I am coming to the church. காலையில நான் இப்ப சபைக்கு வருகிறேன். And no, I was just entering in it. சபைக்குள்ளாக நான் வர முற்படுறேன். And usually you sit on your chair and say hi. பொதுவா நம்ம உட்கார்ந்து ஹாய் அண்ணா அப்படி சொல்லுவோம். But on that day, ஆனா அந்த நாள் I was just coming in. நான் உள்ள தான் வர்றேன். And suddenly you are running towards me. அப்படி ஓடி என்ன நோக்கி வரீங்க. I was surprised. எனக்கு பயங்கர ஆச்சரியங்க. And I was stretching my hands. நான் அப்படி கரங்களை விரித்து getting ready to embrace you. உங்களை அரவணைக்க தயாராகிறேன். And you just pulled me on the side. என்ன அப்படியே தள்ளி விட்டுட்டு. And பின்னால ஒரு பிரபல ஊழியர் இருக்காரு. And there is a popular minister behind. ஐயா praise God. ஐயா ஸ்தோத்திரம். Let's take a selfie. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? உங்க பாஸ்டர்? Where is your pastor? அவர் அங்க பாத்துக்கலாம், அவர் அங்க வாராங்க தான இருக்காரு. He is there every week. Let him take care of him next week. நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? To whom will give the importance? ஹலோ, நாங்களே அதுக்கு தான் பிரபலமான ஊழியர்களை கூட்டு வரதில்லை. நாளைக்கு எங்களை விட்டு அங்கே போயிட்டீங்கன்னா யாருமே பிரபலம் கிடையாது. There is no great man of God. Everybody is a sinful, filthy man worshiping God who is great. பிரபலமான ஊழியர்கள் என்று யாருமே இல்லைங்க. எல்லாருமே பாவமும் ஏழ்மையும் மோசமான இந்த உலகத்துல வாழ்கிறார்கள். ஆனா ஒரு மகத்துவமான தேவனை வணங்கி ரட்சிக்கப்பட்டவர்கள். ஊழியக்காரங்க கிரேட் கிடையாதுங்க. அவங்க யாருக்கு ஊழியம் பண்றாங்களோ அவர் தான் கிரேட். The man of God is not great. The God whom they are serving, he is great. Including me. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். Including him as well. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். One day if he became so popular, ஒரு நாள் நான் பிரபலமாகும் போது, millions of views வரும்போது, and great crowd, அதிக கூட்டம் வரும்போது, don't go and take him a selfie.
அவரோட சென்று செல்ஃபி எல்லாம் எடுக்கணும் அவசியம் அண்ணா ஐயாவுக்கு ஒரு பொண்ணோட போத்திட்டு வரேன், பிச்சு விடும் பிச்சு. What I'm trying to understand my heart. என்னோட இருதயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். James was looking at the church. யாக்கோபு சபையை பார்க்கிறார். They got saved. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. But even the fundamental thing, ஆனா இதெல்லாம் அடிப்படைங்க. the poor man, அந்த ஏழை மனிதன் who is sitting on the downstairs, sitting on the floor, தரையில் உட்கார்ந்து இருக்கிறார். he is just staring at him. உங்களை பார்த்து ஆச்சரியமா பிரமிக்கிறார். I myself cannot justify him as a just person. How can heaven justify him as a just person? ஐயா, சபையில் இருக்கிற ஏழ்மையாக மனிதனான என்னாலேயே இந்த மனுஷனை பார்க்கும்போது இவனை நீதிமான் ஏற்றுக்கொள்ள முடியலையே, பரலோகம் எப்படி இவரை நீதிமான் என்று அறிவித்தது? This is why sometimes our wives are wondered. பல நேரம் இதனால தான் நம்ம மனைவிகளும் கூட ரொம்ப திக்கற்று போயிடுறாங்க, திக்கித்து போயிடுறாங்க, தகைச்சு போயிடுறாங்க. They get astonished. உன்னை எப்படிடா பரலோக நீதிமான்னு சொல்லிச்சு? How did the heaven declare you as righteous? உன்னை இவன் அதுக்கு மேல தகைச்சு போயிடுறான். And in a moment the other husband is greatly astonished. அம்மா என்னமா ப்ரே பண்ற? Woman, how zealously you are praying. praying. You filled with the Holy Spirit. ஆவியானவர் நிரப்பப்பட்டு காணப்படுகிறாயே. You are saying you are multiple times baptized with the Holy Spirit. பல நேரம் நீயே சொல்லிக் கொள்கிறாய், நீ ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாய். And you are moving in the caves. வரங்களில் செயல்படுகிறாய். And you are saying that okay, heaven has called you as righteous. பரலோகம் என்னை நீதிமான் என்று அறிவித்து விட்டது என்று சொல்லுகிறாய். But even the maid is not calling you as righteous. ஆனா வேலைக்காரி அம்மா கூட உன்னை நீதிமான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. Is that poor knowledge that heaven has? அவ்வளவு குறைவான ஞானம் தான் பரலோகத்துக்கு இருக்குதா? நம்ம வேலைக்காரிக்கு தெரிஞ்ச சட்டத்திட்டம் கூட பரலோகத்துக்கு தெரியாம போச்சு சார். Why don't the things even the maid could understand, the heaven failed to understand? Now you got the point where I'm coming to. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பக்கத்துல பதில் சொல்லுங்களேன். Turn to your neighbor. Hold your hands. கரங்களை பிடித்து. I hope you got it. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? He is not talking about the church of that congregation. அன்றைய காலத்துல காணப்பட்ட சபை குறித்து அவர் பேசலங்க. Let me tell you a secret. நான் ஒரு சீக்ரெட்டை சொல்றேன். He is அவர் 100% 100% confidently நிச்சயமாக talking about யாரை குறித்து பேசுறாருன்னா you only. உங்களை பத்தி தான் பேசுறாரு. நீங்க பதில் சொல்லணும். நீங்க மட்டும். What about you? That is how we are. இப்படி தாங்க நாம இருக்கிறோம். That's what James said. அதனால தான் யாக்கோபு சொல்லும்போது James chapter 2 verse 14. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். What good is it, my brothers, if someone says he has faith, that faith is for salvation, but does not have works? Can that faith save him? Not save from God, but save from the world. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும், இந்த விசுவாசம் என்பது நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அளிக்கப்பட்ட விசுவாசம், கிரியைகள் இல்லாததனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? அந்த விசுவாசம் அவனை தேவன் கிட்ட இருந்து ரட்சிக்கிறத பத்தி பேசலங்க. இந்த விசுவாசம் மனுஷன் கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு நல்ல விசுவாசம் கிடைக்குமா? Oh, we have studied here about sovereignty of God for so many weeks. பல வாரங்களாக இங்க தேவனுடைய ஏக சக்கராதிபதியத்தை குறித்து நாம் தியானித்தோம். Even that faith that really you need to be saved, that itself is a gift from God. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற விசுவாசத்தை நமக்கு அருளி இருப்பதே தேவன் ஒரு கிருபையாக நமக்கு கொடுத்ததுதான். And even the repentance, God has granted the repentance. இந்த மனம் திரும்புதலை குறித்து பார்க்கும்போது தேவன் தாமே அந்த மனம் திரும்புதலை நமக்கு கட்டளையிட்டு அருளினார். But here it's talking about your deed, your faith related to this world. ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்போது விசுவாசமும் கிரியைகள் என்று சொல்வது இந்த உலகத்துல நம்முடைய விசுவாசம், இந்த உலகத்துல நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? When people are watching us, ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது, oh, do you have faith? ஐயா நீ எல்லாம் விசுவாசியா? Are you a believer? விசுவாசம் இருக்குதா? I cannot find it. என்னால பார்க்க முடியல சார். Not by your dress, உங்களுடைய உடையினால் அல்ல, not by whether you put what kind of ornaments you put or no ornaments, நீங்க நகை போடுறீங்களா இல்லையா என்பதை குறித்து அல்ல, or whether you have the mustache or not, உங்களுக்கு மீசை இருக்குதா இல்லையா என்பதை குறித்து அல்ல, no, whether your language is so common language or like a so called scripture language, spiritual language, நீங்க பேசுகிற பாஷை, உங்களுடைய சம்பாஷணை எல்லாம் பொது ஜனங்களுடைய பாஷை மாதிரி இருக்குதா இல்ல வேதத்துல இருந்து பேசுகிற ஒரு ஆவிக்குரிய பாஷையோட தோரணத்துல காணப்படுதா? Always you are speaking something like a spiritual things, எப்பவும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மேலே காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கோம். and for everything you are connected with God, எதையுமே
தேவன் என்று சொல்றோமா? And everything you quoted scriptures. எல்லாவற்றுக்கும் வேதத்தை காட்டுகிறோமா? Oh, I don't understand all that. இதெல்லாம் எனக்கு புரியுது சார். But I don't know how come you have faith. ஆனா உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. How come I believe that you got saved? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க என்பதை நான் எப்படி நம்புறது? You are saying you are believing God. நீங்க சொல்றீங்க நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று. You are saying you have faith on God. நீங்க சொல்றீங்க நான் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன். But what is the use of that faith? ஆனா அந்த விசுவாசத்தினால என்ன பிரயோஜனம்? What did you do for the mankind? மனித குலத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? What kind of deed they can read your faith? அவர்கள் எந்த கிரியைகளின் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ள முடியும்? Oh, you got the testimony from heaven. பரலோகத்திலிருந்து நற்சாட்சி வாங்கி விட்டோம். But you no need to have the power of the Holy Spirit to get the testimony from heaven, whereas you really need the power of the Holy Spirit to get the testimony on the earth. பரலோகத்தின் நற்பெயரை வாங்குவதற்கு நமக்கு எந்த விதமான பலனும் வல்லமையும் தேவைப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு நற்பெயரை மனிதர் மத்தியில் ஒரு நற்சாட்சியை வாங்குவதற்கு நமக்கு நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் பலனும் தேவைப்படுகிறது. It is easy, Roman, to just have a talking faith rather than walking faith. வாயில வட சுடுற விசுவாசம் வைக்கிறது ரொம்ப எளிதுங்க. ஆனா வாழ்க்கையில விசுவாசம் வாழ்வதற்கு நமக்கு அதிகமாக பலன் தேவை. I really don't know whether he read my notes or not, but exactly, let me read. I mean, வாயில வட சுடுறது அப்படினு 3 வார்த்தை எழுதி வச்சிருக்கேன். Did you read that? He read my mind. But exactly, he already told the message. Let me show you a couple of diagrams. ஒரு சில படங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். What is this? இதுல நீங்க பார்க்கிறது என்ன? What is the time now? ரொம்ப அறிவாளியா கண்டுபிடிச்சோம்ல, படம் போட்டிருக்கானோ வாட்ச். What is the time now? யார்ப்பா வாட்ச்னு சொன்னது? கை தூக்கு. டைம் என்ன? ஏய் மண்டலே போட. சரி ஓடாம நிக்கிற டைத்தை சொல்லு. அடுத்த கிளாக் போடுங்க. இது என்னது? இன்னொரு வாட்ச். You are a good watcher. Okay, now watch the time. And what is the time? தெரியுமா? பக்கத்துல கை பிடி சொல்லுங்க. கை பிடிச்சிட்டு hold a neighbor. You are a good watch. நீங்க ஒரு நல்ல கடிகாரம் தாங்க. மெக்கானிசம் நல்லா ஓடுது. The mechanism is so good. You are so beautiful. பார்க்கறோம் அழகாவும் இருக்கீங்க. டைம் என்ன? But what is the time? ஒருத்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது. No use for anyone. This is the state of a saved person on the earth. இன்றைக்கு உலகத்துல ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய நிலைமை இதுதான். Every heaven looks at them and say they call it is a watch. பரலோகம் பார்க்கும்போது பரலோகத்தின் கணக்கில இது ஒரு கடிகாரம் என்று அழைக்கப்படும். Yeah, of course, because of your education, because of your knowledge, or even because of the information or the assumption, you found that it is a watch. உங்களுடைய ஞானத்தினால உங்களுடைய அறிவினால நீங்கள் உங்க யூகத்தினால இது ஒரு கடிகாரம் என்பதை நீங்க தெளிவா கண்டுபிடிக்கிறீங்க. Of course it is a watch. கடிகாரம் தான். But what is the purpose of the watch? ஆனா கடிகாரத்தின் நோக்கம் என்ன? Why the watch has been invented? கடிகாரம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? To find out how many circles are there. அங்க எத்தனை வட்டங்கள் இருக்குன்னு என்னவா? Oh, what is the friction and the lubricants and all these things? அங்க பயன்படுத்துகிற chemicals and the friction இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கவா? What kind of oil you need to put? எந்த விதமான எண்ணெய் அங்க பயன்படுத்தணும்னா? What kind of mechanism it's all about? அங்க பின்வல காணப்பட்டிருக்கிற வியூகங்கள் என்னன்னு அறிந்து கொள்ளவா? No, if you go and ask somebody who can tell me something about watch. ஒருவேளை யாராவது ஒரு மனிதர்கிட்ட சென்று ஐயா வாட்ச் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டீங்கன்னா and immediately you open the mechanism உடனே இந்த வாட்சை கழட்டி and you are talking about this circle and how it is interrelated and which one will move first, which one move second and third and so on. அந்த வாட்சுக்குள்ள இருக்கிற எல்லா பகுதிகளையும் எடுத்து உதிரி பாகங்களான இது எதற்காக இந்த வட்டம் எப்படி செயல்படும், முதலாவது எது அசையும், இரண்டாவது எது அசையும், இந்த காரியங்களை சொல்லிவிட்டால் அவனுக்கு ஒண்ணும் புரியாது. he will not understand anything. But ஆனா if it is a watch, அது கடிகாரமா இருந்துச்சுன்னா you know what it should do? அது என்ன செய்யணும் தெரியுமா? Go to the next diagram. Now anybody can tell this is watch, number 1. இப்ப பார்க்கிற எல்லாராலையும் ஒரு விஷயம் சொல்ல முடியும், ஐயா இது கடிகாரம். And number 2, இரண்டாவதாக what is the time now? நேரம் என்ன? உங்க வாட்ச்ல இல்ல. See, you know that. உங்களால அது நேரம் என்ன என்பதை சொல்ல முடியும். So what? No, 2 things can be read. ரெண்டு காரியங்களை சொல்ல முடியும். One is முதலாவதாக what heaven said. பரலோகம் என்ன சொல்லியது? Go to the previous image.
The manufacturer will tell you what it's all about. அதை செய்தவர்ல கண்டுபிடித்தவர் இது எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை சொல்வார். The moment he took that mechanism, he said it's a mechanism of watch. அதை பார்த்த உடனே இது கை கடிகாரம் என்று இதற்காக பயன்படுத்தப்படும் என்று சொல்லி விட்டுவார். But if you go to the next one, ஆனா அடுத்த படத்தை பார்க்கும்போது a layman can see that same mechanism. ஒரு பொதுவான இடத்துல ஒரு சாதாரண மனுஷன் கூட அதே காரியத்தை பார்க்கிறார். He will say it is a watch. அவர் இந்த கடிகாரம் தான் அழைப்பார். But today Christianity and the church are like that mechanism to tell the message to heaven that oh we are justified, but no use for the layman, and layman couldn't get any benefit from the church. இன்னைக்கு நம்முடைய சபை எப்படி காணப்படுகிறது என்றால் சபை ஒரு அந்த முதல் கடிகாரத்தை போல பரலோகம் என்னை அழைக்கும் போது நான் நீதிமான் என்று அழைக்கப்படத்தக்கதாக காணப்படுகிறேன். ஆனா உலகம் என்ன பார்க்கும்போது எந்த பிரயோஜனம் இல்லாம எந்த ஒரு அதனால எந்த ஒரு நற்காரியங்களும் செயல்படப்படாம காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். Basically, எளிதா சொல்லணும்னா if you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா the purpose of you being saved, நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கான நோக்கமே God doesn't want you to come to heaven immediately. உடனடியாக நீங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை. So if that is the will of God, ஒருவேளை அதுதான் தேவனுடைய சித்தமா if that இருந்துச்சுனா God has revealed that to you, அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார் என்றால், and if that is your understanding, அதுதான் உங்களுடைய புரிதலும் இருக்குமா என்ன? tell us while we are giving the baptism. எதுக்காக நாம இந்த பாப்டிசம் சர்வீஸ் நடத்துறோம்? No, tell us while we are doing the baptism. மன்னிக்கவும், புரிந்து விட்டது. நீங்க ஞானஸ்நானம் நீங்க எடுக்கும்போதே ஐயா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் உடனே நான் பரலோகத்துக்கு போயிரணும் நீங்க உங்க புரிதலை நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா easily few more minutes, ஒரு 2 நிமிஷம் கூடுதலாகவே straight away தண்ணிலே வச்சிருந்தோம்னா not only for sin, பாவத்துக்கு மாத்திரம் இல்ல, so first baptism for dying for sin, பாவத்துக்கான ஞானஸ்நானத்தை முதல்ல கொடுத்துட்டு and we'll give a thanksgiving prayer, தேவனுக்கு நன்றியை சொல்லிட்டு and few more seconds இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள வச்சோம்னா baptism for completely முழுமையாக ஒரு ஞானஸ்நானம் நடந்துரும். for the body, உடம்புக்கு சேர்த்து take away, உடனடியா பரலோகம் தான். praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் அடுத்து ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க? But that is not the purpose. இல்லங்க, அது நோக்கம் இல்ல. After being baptized, நாம் ஞானஸ்நானம் பெற்ற பின்பாக you need to அது ஒரு டாக்டர்னு எடுத்துப்பாங்க. after you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக முக்கியம். அப்புறம் ஞானஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னார், கவுன்சியா இல்லையா கிளிப் எடுத்து போட்டுருவாங்க. okay, after you got saved, ரட்சிக்கப்பட்ட பின்பு you know what you need to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? oh why this God has saved this wretched sinner without doing any deed? எந்த ஒரு கிரியையும் செய்யாமலே இந்த நிர்பந்தமாகிய பாவியாகிய என்னை தேவன் ஏன் ரட்சிக்க வேண்டும்? why that should drive me to do the good deeds in this world to show that God. இந்த ஒரு எண்ணமே தேவனுக்கென்று நற்கிரியைகளை இந்த உலகத்தில் செய்து தேவனை நான் காட்ட வேண்டும் என்பதை எனக்கு உந்தி தள்ள வேண்டுங்க. The problem of the Israelite people is the same problem of the church today. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த அதே பிரச்சனை தான் இன்று நம்முடைய சபைகளிலும் காணப்படுகிறது. The Israel people, they got the law. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை and பெற்றுக்கொண்டனர். they got the covenant with God. தேவனோடு உடன்படிக்கை பெற்றுக்கொண்டனர். and they got blessed. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். and they are being blessed. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். and they know them. அது உங்களுக்கு தேவனுக்கு தெரியும். They understood God's attention is so close towards themselves. அவங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாகவே புரிந்து விட்டது. தேவனுடைய முழு கவனமும் நம்மளுடைய இஸ்ரவேல் தேசத்தின் மேல் இருக்கிறது என்பதை அவங்க அறிந்திருந்தனர். but they forgot one point. ஆனா அவங்க ஒரு காரியத்தை தவற விட்டனர். why this God is doing that to me? எதற்காக இந்த தேவன் இவை எல்லாவற்றையும் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்? why this God has asked me to do to adopt or to accept this year of Sabbath? எதற்காக தேவன் இந்த சாபத் என்கிற வருஷத்தை அனுசரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்? why this God has asked me to consider the year of rest and the year of jubilee? எதற்காக இந்த ஓய்வெடுக்க இந்த வருடத்தையும் யூபிலி வருடத்தையும் நான் அனுசரிக்க வேண்டும் என்று தேவன் எனக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். I am not sowing, நான் எதையும் விதைக்கல, I am not plowing, நான் மண்ணை உழவல, I am not working, வேலை செய்யல, but throughout one year I have all that I really need. ஆனா இந்த ஒரு வருடம் முழுவதும் எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு இருக்கிறது. why it has been given to me? எதற்காக இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? this
is God has given to the people of his own. இது தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். So they are enjoying it. அத சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. But they didn't understand what is the purpose of this. ஆனா எதற்காக இது கொடுக்கப்பட்டது என்ற நோக்கத்தை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. Oh, basically God has not blessed you so that you be content and enjoy and plenty. தேவன் நம்மளை ஆசீர்வதித்திற்கான நோக்கம் நாம் திருப்தியாக போதும் என்ற மனசுடன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்ல. Or maybe that is like a minimal agenda, outside agenda. அது ஏதோ ரொம்ப குறைவான ஒரு எதிர்பார்ப்பு தாங்க. But what is the inside hidden major mega agenda? ஆனால் இதற்கு பின்பாக மறைந்திருக்கிற மிக முக்கியமான பெரிய நோக்கம் என்ன? Look at the 49th year, the people of Israel, they will not do anything. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது 49வது வருடம் அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. But the whole year they will have enough grains and know all the things they need. ஆனால் அந்த ஒரு வருடம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான கனிகள், அவங்களுக்கு தேவையான தாவரங்கள், எல்லா காரியங்களும் காணப்பட்டு கொண்டே இருக்கும். To survive. அவங்க வாழ்வதற்கு. And the Israel nation is it's in the middle of the world. இந்த முழு உலகத்தின் மைய பகுதியில் இந்த இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது. This is the land bridge for all the continents on those days. அந்த காலகட்டத்தில் காணப்பட்ட கண்டங்களுக்கு செல்வதற்கு ஒரு மைய பகுதியாக இல்ல ஒரு பிரிட்ஜாக காணப்பட்டது இந்த இடம் தான். For example, maybe it's a 7th year, maybe it's like a Sabbath year. 7வது வருடம் என்று பார்க்கும்போது அது ஓய்வெடுக்கும் ஒரு வருடம். So they're not doing anything. அப்ப அந்த வருஷம் எந்த வேலையும் செய்ய Or மாட்டாங்க. from other continent people are traveling through Israel. மற்ற கண்டத்திலிருந்து எல்லா ஜனங்களும் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் வழியாக கடந்து செல்லும்போது They are busy in trading. அவங்க இந்த வணிகத்திற்காக வரும்போது, They are busy in their business. அவங்க தங்களுடைய வேலைக்காக வரும்போது, And they're asking an Israelite, இஸ்ரவேல் மனிதனை பார்த்து கேட்பாங்க, hey, maybe what is the season now? ஐயா இது எந்த காலகட்டம்? Or don't you know that this is the season of rest? ஐயா உங்களுக்கு தெரியாதா இது ஓய்வெடுக்கும் நேரம்? Or maybe today? இன்னைக்கு ஓய்வா? No, not today. இன்னைக்கு இல்ல சார். Or maybe this month. இந்த மாதம் முழுவதுமா? Or not only this month. இந்த மாதம் மாத்திரமல்ல. Oh, you will not do anything for this whole year. அப்ப வருஷம் ஃபுல்லா வேலை செய்ய மாட்டீங்களா? Then how do you eat? அப்ப எப்படி சாப்பிடுவீங்க? How do you survive? எப்படி வாழ்றீங்க? Come on, that is the year of Sabbath. In the 6th year itself we got twofold harvest. ஐயா இது ஓய்வெடுக்கும் வருடம். கடந்த வருடம் அதாவது இந்த 6வது வருடத்திலேயே இரட்டத்தனையாக தேவன் எங்களை ஆசீர்வதித்ததினால இந்த வருடம் முழுவதற்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். Wow! அற்புதம் ஐயா. Awesome! அருமையானது. Wonderful! சிறப்பானது. And the Israelite guy would have told this. அப்பொழுது இந்த இஸ்ரவேல் தேவன் மனிதன் சொல்லிருக்கணும், பார்த்தல look at me, இஸ்ரேலாக்கும் I am an Israelite. அவ்வளவுதான் அவன் போயிருப்பான். And he would have gone on his own way. And he went for the the trade and everything. அவன் தன்னுடைய வணிகத்திற்காக தொடர்ந்து கடந்து சென்றிருப்பாங்க. He is coming back. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது This is the 50th year. இப்போது 50வது வருடம். So the previous 7th year was the 49th year. கடந்த வருடம் அதாவது 49வது வருடம் ஓய்வெடுக்கும் வருடம். Now it's the 50th year, is the year of Jubilee. இப்போது 50வது வருடம் இது யூபிலியின் வருடம். And he is coming back. அவன் மறுபடியும் வருகிறான். என்னப்பா ஓய்வு சொல்ல முடிஞ்சா? Hey man, how was the rest? Is it all got over? Hey, sorry, உன்ட சொல்ல மறந்துட்டேன். Hey, one thing I forgot to tell you last That time. is 49. அது 49வது வருஷமாக்கும். This is 50. இது 50வது வருஷம். This year also will not do anything. இந்த வருஷம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். Whatever we have got 48. 48வது வருடம் அந்த விளைச்சல். We'll eat 49. அது 49வது வருடம் 10. And we'll eat 50. 50வது வருடம் சாப்பிட முடியும். And after 50 till we reap the next harvest we'll have enough. இன்னும் சொல்லப்போனா 51வது வருடத்துல நாங்கள் கதிர் பயிரிட்டு விளைச்சல் அறுவடை செய்யும் மட்டும் எங்களுக்கு போதுமானதாக காணப்படும். Wow, unbelievable. ஐயா என்னால இதை நம்பவே முடியலையே. How come? எப்படி? ஆபிரகாம் சந்ததி தெரியும்ல? We are the tribe of Abraham. God made the covenant with us. தேவனே எங்களோட தான் சார் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். We got the law. நியாயப்பிரமாணம் உண்டு. We got David. தாவீது உண்டு. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். புரிவதற்காக. They said everything except who is that God. இது எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. ஆனா இதை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் யாருன்னு சொல்ல தவறிட்டாங்க. That is a kind of ecclesia as a type. இது சபையோட ஒரு நிழல் படமாக தேவன் நமக்கு வேதாகமத்துல காண்பித்து கொடுக்கிறார். Because in the book of Acts, the first time you can read that word ecclesia, Stephen mentioned that word when Moses was leading the people of Israel out of Egypt.
ஏனென்றால் ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது முதல் முறையாக கிரேக்க பதம் எக்லிஷியா என்றப்படும், அதாவது சபைக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிற அந்த கூட்டத்திற்கு தான் பயன்படுத்தப்பட்டது. That was a church. அதுதான் அன்று சபை. In type, அது ஒரு நிழல் படம். in reality, நிஜம் என்னன்னா we are the church. நாம தாங்க சபை. Oh, if you read Deuteronomy chapter 7 verse 7, God said, you didn't do anything but still I love you. நாம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் சொல்கிறார், நீங்கள் எதையுமே செய்யவில்லை, ஆனாலும் நான் உங்களை சிநேகித்தேன். I didn't love you because you are so great. ஜனக்கூட்டத்தின் திரட்சியின் அல்லவா நான் உங்களை நேசித்து நினைக்காதீங்க. Okay God, why did you love me? அப்ப தேவனை நீர் ஏன் என்று நேசித்தீர்? Simply, I loved you. நான் உங்களை நேசித்தேன், அவ்வளவுதான். Exactly today in the church. அதேதான் இன்னைக்கு சபையும். God, why did you save me? தேவனை ஏன் என்னை ரட்சித்தீர்? Oh, I didn't know you. எனக்கு உண்மை தெரியாது. I didn't ask you. நான் உன்கிட்ட கேட்கல. I didn't call you. நான் உன்னை அழைக்கல. Oh, you came. நீர் வந்தீர். You brought the word. நீர் தேவனுடைய வார்த்தையை அழைத்து கொண்டு வந்தீர். Oh, Spirit of God, you have convicted me. ஆவியானவரே எனக்கு உணர்த்தினீர். Oh, I have begotten by the power of the Holy Spirit through the word of God. பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். What was the role that I have played? அப்ப இதுல என்னுடைய வேலை என்ன? Nothing. ஒன்றுமே இல்லை. Oh, you first loved me. ஐயா, நீர் முந்தி என்னை நேசித்தீர். Okay, you loved me. நீர் என்னை நேசித்தீர். So that Israelite became God's favored nation. அந்த இஸ்ரவேல் தேசம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தது. Today church is also like the same thing. The people, those who have got the favor from the Lord. இன்று சபையும் இதே போலதான் காணப்படுகிறது. தேவனாலே கிருபை பெற்ற கூட்டமாக இன்று சபை இருக்கிறது. கிருபை பெற்ற கூட்டம்ல கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. Who are got the favor, can you raise your hands and say hallelujah? மற்றவங்கள கிருபை பெறாத கூட்டம் போல இருக்கு. திருப்பியும் சொல்றேன். Raise your hands and say if you got the favor from God. Hallelujah. If you don't get the favor from the Lord, you will not be here today. ஒருவேளை தேவனிடத்துல அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்திருக்க முடியாதுங்க. So merely His grace brought us here. அவருடைய கிருபை தான் இந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு வந்தது. Actually, this is what grace. இதுதான் கிருபை. This grace is not only stopping here. இந்த கிருபை இங்கோட நிக்கலங்க. The grace is just driving us for godliness. இது பக்தி விருத்திக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறது. The grace is helping me to become more godly. இன்னும் அதிகமாக பக்தி உள்ளவனாக என்னை மாற்றுகிறது. Exactly, James keeping this in his mind and writing that. இந்த காரியத்தை தான் யாக்கோபு தன்னுடைய மனதில் வைத்து இந்த காரியத்தை எழுதுகிறார். Oh, Israelites, you missed to show God to the Gentile world. இஸ்ரவேல் தேசமே, தேவன் யார் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட நீ தவறிவிட்டாய். Oh, now spiritually you became Israel now. இப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிற சபையாரே, but still even now you are not ready to show the world who is God. இன்றைக்கு நீயும் தேவன் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு தயங்கி தடுத்துக் கொண்டிருக்கிறாய். So you are enjoying the blessing. ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே. But how to communicate, how to propagate this message to the world? ஆனா இந்த செய்தியை உலகத்திற்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? Oh, it is easy to preach the crowd, but it is very challenging to live a Christian life inside the home. கர்த்தர் யார் என்று பிரசங்கிப்பது மிக எளிது, ஆனா குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வது கடினம். Think justly. நீதி உள்ளவைகளை சிந்திக்கிறதுனா, when Paul was writing this, பவுல் இதை எழுதும்போது, oh, you think just only, நீதி உள்ளவைகள் மாத்திரமே சிந்திக்கணும். How can I think justly? எப்படியே நான் நீதி உள்ளவைகளை சிந்திப்பேன்? Think through the salvation process. உங்களுடைய இரட்சிப்பின் அந்த பயணத்தை யோசித்து பாருங்கள். You were like enemies of God. தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். You have the hostile mind. தேவனுக்கு விரோதமாய் மனதுடையவர்களாய் by His grace, அவருடைய கிருபையினாலே He saved you. நம்மை இரட்சித்தார். Now you became righteous person. இப்பொழுது நீதிமானாக மாறிவிட்டோம். Heaven itself declared you as righteous person. பரலோகமே உன்னை நீதிமான் என்று அழைத்து விட்டது. But the world is looking at righteous deeds from you. ஆனால் உலகம் நீதி உள்ள காரியங்களை, நற்கிரியைகளை நீ செய்வாய் என்று எதிர்பார்க்கிறது. But you are not showing any righteous deeds towards this world. ஆனா இந்த உலகத்துல எந்த ஒரு நல்ல காரியங்களுமே நம்ம செய்யல. So first think
righteously. ஆகவே முதலாவதாக நல்ல காரியங்களை நாம் நீதி உள்ளவைகளை சிந்திக்க வேண்டும். Can you do righteous things? நீதி உள்ள காரியங்களை செய்ய முடியுமா? Let me show you a couple of people from the Bible வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை காண்பிக்க who விரும்புகிறேன். is a million times lower than you. நம்மளை விட ஆயிரக்கணக்கான முறை குறைந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள். அப்படி பைபிள் ஆள் இருக்கா? Is there someone in the Bible like that? Let me show you a few people from the Bible who is millions of times lower than you in every aspect. வேதத்திலிருந்து சில நபர்களை காண்பிக்கிறேன். உங்களை விட ஆயிரக்கணக்கான முறை மிகவும் குறைவான ஒரு இடத்தில் இருந்தவர்கள். குறைவுள்ள அவங்களை எப்படி நீதியோட திங்க் பண்ணாங்க நான் காமிக்கிறேன். Even in that situation of lack, how they were able to think in a just manner. No, just stay tuned so that you will understand the entire concept. இந்த முழு காரியத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு என்னோட பயணிங்க. Mark chapter 6 verse 20. மார்க் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். Look at the verse. அந்த வசனத்தை பாருங்க. Herod feared John. அங்கே எழுதும்போது ஏரோது யோவான் ஸ்நானனுக்கு பயந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? Knowing that he was a righteous and holy man. யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்தான். Oh, he heard him gladly. அவன் சொல்லை சந்தோஷத்தோட கேட்டு வந்தான் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. So this is talking about John the Baptist. இது யோவான் ஸ்நானகனை குறித்து பேசுகிறது. One side John the Baptist, ஒரு புறம் யோவான் ஸ்நானகன், one side the king Herod, இன்னொரு பக்கம் ஏரோது ராஜா, one side the one who is in the palace, ஒரு புறம் அரண்மனையில் வசிக்கிறவர், one side the one who is in the desert, இன்னொரு பக்கம் வனாந்தரத்தில் வசிக்கிறவர், the one who is in a luxury, ஒருவர் செழிப்பில் வாழ்கிறவர், the one who is being appreciated by everyone, எல்லா ஜனங்களிலும் பாராட்டப்பட்டவர், and one side there is a rough tough person the other side. இன்னொரு பக்கம் கடினமான ஒரு வார்த்தைகளை கொண்ட ஒரு மனிதர். Usually பொதுவாகவே who will hear whom? யாரோட பேச்சை யாரு கேட்பாங்க? This is a king. இது ராஜாங்க. This is a prophet so called but looks like paradesi. பார்ப்பதற்கு இல்ல ஒரு பரதேசி போல் தோற்றம் அளித்தாலும் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர். Actually he has to hear whatever he says. இந்த தீர்க்கதரிசி தான் ராஜாவின் சொல்ல கேட்கணும். He had all the riches, அந்த ராஜாவிடத்தில் எல்லா ஐஸ்வரியங்களும் all இருக்குது, the respects, எல்லா மரியாதையும் இருக்கு, all the worldly honors. உலகத்தில் உள்ள கனம் அவருக்கு உண்டு. In today's term he has the car and bungalow and bank balance and shares and all the riches. இன்றைய உலகத்தின் அளவீட்டின்படி சொல்லணும்னா அவர்ட்ட கார் இருந்துச்சு, பங்களா இருந்துச்சு, ஷேர் இருந்துச்சு, உலகத்துல இருந்த எல்லா ஐஸ்வரியங்களும் இருந்தது. But this guy is like a pauper. ஆனா யோவான் ஸ்நானகன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி. I don't know where did he stay. அவர் எங்க தங்கி இருந்தார்னு எனக்கு தெரியாது. Oh, the place where he was dwelling is so strange. Even the food and his language, everything seems to be so strange. யோவான் தங்கி இருந்த இடமானாலும் சரி, அவர் உடுத்திருந்த உடையானாலும், அவருடைய உணவு முறையானாலும், அவர் பயன்படுத்திய வார்த்தையானாலும் எல்லாம் பார்ப்பதற்கு விசித்திரமாக காணப்பட்டது. But this king, ஆனா இந்த ராஜா, look at his word. அவருடைய வார்த்தையை பாருங்க. It is in the infallible scripture written by God. என்றுமே விழுந்து போகாத தேவ ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. It is norms. This guy has to fear that king. இந்த யோவான் ஸ்நானகன் இந்த ராஜாவுக்கு பயப்படுறது உலகத்தின்படி எதிர்பார்க்கப்படுகிற காரியம். Here the game is other way. ஆனா இங்க வேறு விதமாக இருக்கிறது. King Herod, ராஜாவாகிய ஏரோது, was afraid. அவன் பயந்தான். To whom? யாருக்கு பயந்தாங்க? To this platform prophet, so called, like different, seems completely different, so called voice in the desert, that guy John the Baptist. அந்த வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் போல விசித்திரமாக காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு யோவான் ஸ்நானகனுக்கு ராஜா பயந்திருந்தார். Let me address this. இதை நான் கொஞ்சம் விளக்குகிறேன். Whether you are great or John the Baptist is great. நீங்க பெரியவரா இல்ல யோவான் ஸ்நானகன் பெரியவரா? யோவான் ஸ்நானகன் கரெக்டா சொன்னாங்க பத்தியா. வசனம் இருக்கு. read Matthew 11:11. மத்தேயு 11ஆம் அதிகாரம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். Take it. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's read it. அதை வாசிப்போம். So there you can easily find out. எழுத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். Who is greatest? யார் பெரியவர் என்று. So can someone read? ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். But look at the first part of the verse. அந்த முதல் பகுதியை மட்டும் பாருங்க. Truly
மெய்யாகவே God wants to give more emphasis. தேவன் இன்னும் ஆழமாக அழுத்தமாக சொல்கிறார். Whatever Jesus says, that is true. இயேசுவாமி என்ன சொன்னாலுமே அது உண்மைதாங்க. But when he says truly, ஆனா அவரே மெய்யாகவேன்னு சொன்னா he just want to give more emphasis. இன்னும் அதிக ஆழமாக சொல்ல விரும்புகிறார். I say to you, among those born of woman, who are all born of woman? இங்க ஸ்திரீவடத்தில் பிறந்தவர்கள் யாரெல்லாம்? கை தூக்குங்கப்பா, இல்ல ரோபோன்னு நினைச்சிட போறாங்க. ஏற்கனவே ஊருக்குள்ள வித்தியாசம் தெரியல. Who are all born of woman? இங்க ஸ்திரீவடத்தில் பிறந்தது யாரெல்லாம்? Raise. கரங்களை உயர்த்தி காண்பீங்க. Surely. அதுல டவுட் லைன் இல்லையே. Confident. தைரியமா சொல்லலாம்ல. Lock ஜெயிங்க. Can we lock it? Now first part of the verse says John the Baptist was greater than you all. அந்த வேதாகமத்தின் அந்த முதல் பகுதி சொல்கிறது நம்ம எல்லாரை விடவும், அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லும்போது நம்ம எல்லாரை விடவும் யோவான் ஸ்நானகன் பெரியவர். But look at the second part of the verse. ஆனா அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை பாருங்க. Yet ஆகிலும் the one who is least in the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன். One second. ஒரு நிமிஷங்க. Please raise your hand if you are in the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் இருந்தீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. அது செத்ததுக்கு அப்புறம் இல்ல சார். It's not after we died. How many of you are in the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் யார்? அதே டவுட்டா தூக்குறீங்க கையை. இருக்கிறவங்க மட்டும் தூங்க. If you are in the kingdom of God, you can raise your hands. Having your hand raised up and high and read the next part of the verse. கரங்கள் உயர்ந்த வண்ணமாகவே அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை வாசிக்கவும். Who is least in the kingdom of heaven is greater than he. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். Now you tell me, you are greater than John the Baptist or not? இப்போ நீங்க சொல்லுங்க, யோவான் ஸ்நானனை நீங்க பெரியவரா? சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிச்சீங்களா? நான் சொல்லவே இல்லை. எப்படியா இருந்தாலும் உங்க ரத்தப்படி உங்க தலைமையில. Basically that is how we need to understand the scripture. That's what I'm giving that much emphasis. இப்படி தான் நாம் வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Jesus himself testified about a man. இயேசுவே ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுத்தார். Oh, God testified about a man. தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். He is greatest prophet. இந்த சிறந்த தீர்க்கதரிசி. The same God. அதே தேவன். The God who is testified about the John the Baptist who is so great. யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சாட்சி கொடுத்த இதே தேவன். Oh, the same precious mouth. அதே அந்த அற்புதமான தேவனுடைய வார்த்தைகள். Oh, the precious mouth has uttered about me as well. அதே தேவன் நம்மளை குறித்து ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார். Oh, the God is testifying about me. தேவன் என்னை குறித்து கொடுத்த சாட்சி. God, I am least. தேவனே நான் சிறியவன். I'm just got saved. நான் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டேன். I didn't know much. எனக்கு அதிகமா தெரியாது. Oh, I didn't know all these things. எனக்கு இதெல்லாம் தெரியாது சார். Even I'm struggling now. நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். I'm falling up and down. நான் விழுந்து தான் எந்திக்கிறேன். Oh, I am trying to crawl. It's very hard for me to walk. என்னால தவளவே முடியல. என்னால நடக்க வாய்ப்பே இல்ல. I am least of all these people. இந்த எல்லாரை பார்க்கிலும் நான் சிறியவன். But you know what is the mouth of God is testifying about that person. ஆனா தேவன் அந்த மனிதனை குறித்து சொல்கிற வார்த்தைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? You are greater than John the Baptist. நீ யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவனாய் இருக்கிறாய். Means what? அப்படினா என்ன அர்த்தம்? You got the righteousness of my own son. என்னுடைய குமாரனின் நீதியை பெற்றவனாய் இருக்கிறாய். Of course John the Baptist is perfect and so many things spectacular, there is no doubt about it. அநேக காரியங்கள்ல யோவான் ஸ்நானகன் சிறந்தவராக அற்புதமாக காணப்பட்டது உண்மைதான், எந்த சந்தேகமும் இல்லை. But still, ஆனாலும் the righteousness of Jesus Christ is imputed in me. இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்குள்ளாக சுமத்தப்பட்டிருக்கிறது. He was with Jesus. யோவான் ஸ்நானகன் இயேசுவோடு இருந்தார். But if Jesus is in me, ஆனா இயேசு எனக்குள்ள இருக்கிறாருங்க. அல்லேலூயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்ல. அல்லேலூயா. So he was living with Jesus. யோவான் இயேசுவோடு வாழ்ந்தார். In the same place. ஒரே இடத்துல. But for in my case, ஆனா என்ன பார்க்கும்போது Jesus lives in me. இயேசு எனக்குள்ளாகவே வாசம் செய்கிறார். Sometimes he saw Jesus in this way. பல நேரங்களில் இயேசு இப்படி பார்த்திருக்கணும். Oh, here is the Lamb of God. உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. But for me, ஆனா என்ன சொல்லும்போது Christ the hope of glory who is dwelling in me, here is Jesus. மகிமை நம்பிக்கையாக அவரே எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். I am greater than John the Baptist. நான் யோவான் ஸ்நானனை விடவும் பெரியவனாய் இருக்கிறேன். Don't take me wrong. தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். But what I am trying to say, என்ன சொல்ல வருகிறேன்? if
that man could speak, do righteous thing, how much more I can do and speak and think righteous things. இயேசுவுடனே வாழ்ந்த யோவான் ஸ்நானகனால நீதியுள்ள காரியங்களை சிந்தித்து நீதியுள்ள காரியங்களை பேசி நீதியுள்ள காரியங்களை செய்ய முடியுமேயானால் இயேசு எனக்குள்ளாகவே வாழும்போது எவ்வளவு அதிகமாக நீதியுள்ள காரியங்களை சிந்தித்து எவ்வளவு அதிகமான நீதியுள்ள காரியங்களை பேசி எவ்வளவு அதிகமாக நீதியுள்ள காரியங்களை என்னால் செய்ய முடியும். I can think righteous things. என்னால் நீதியுள்ள காரியங்களை சிந்திக்க முடியும். I can think justly. என்னால் நீதியுள்ள காரியங்கள் மாத்திரமே சிந்திக்க I முடியும். can do things justly. என்னால் நீதியுள்ள விதத்தில் காரியங்களை செய்ய முடியும். By the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினாலே முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. You can think right. உங்களால நீதியுள்ள காரியங்களை சிந்திக்க முடியுங்க. And you can do right things. உங்களால நீதியுள்ள காரியங்களை செய்யவும் முடியும். No, many times the problem is, அன்னைக்கு நேரம் நமக்கு பிரச்சனை என்னன்னா, look at Herod. ஏரோதை பார்க்கும்போது Looking at this guy, யோவான் ஸ்நானனையும் பார்க்கிறோம். when it comes to riches, he is the lower standard. ஐஸ்வரியத்தை பார்க்கும்போது யோவான் குறை இருந்திருக்கிறார். When it comes to position, he is just no very poor stage. ஸ்தானத்தை பார்க்கும்போது அவரை பார்க்கிலும் யோவான் மிகவும் குறைந்திருக்கிறார். And look at the influence, he is so great. Herod is great. ஆதிக்கம் பார்க்கும்போது ஏரோதின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கு. And look at the facilities and the luxury and the lifestyle. He is something, no, all the good things are lavished in his life. ஐஸ்வரியமும் வாழ்க்கை முறையும் அவருக்கு காணப்பட்டிருக்கிற எல்லா சௌகரியங்களையும் பார்க்கும்போது எல்லா விதத்திலும் அது அதிகமாகவே ஏரோடத்தில் இருக்கிறது. But in every case, this guy is something like, very utter poor and poverty. எந்த விதத்தை பார்த்தாலும் யோவான் ஸ்நானகன் மிகவும் குறைந்த ஒரு ஏழ்மையாக கஷ்டமான ஒரு இடத்துல குறைவுல தான் இருக்கிறாரு. But ஆனால் the story goes differently. கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. This guy, this king heard whatever he says gladly, and not only gladly, fearfully. இந்த ராஜா இந்த யோவான் ஸ்நானகன் எதை சொன்னாலும் அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக கேட்டாரு. அது மாத்திரம் இல்ல, பயத்துடனும் கேட்டாரு. What about us? நாம எப்படிங்க இருக்கோம்? I'll just finish. இதோட நான் முடிக்க போறேன். If you believe you are greater than this particular person, இந்த யோவான் ஸ்நானனை விடவும் நீங்கள் பெரியவர் என்று நீங்கள் நம்பினீர்களானால், if you surely know, you clapped ஏன்னா நீங்க கரம் தட்டினீங்கல்ல, and you confessed, நீங்க அறிக்கை செய்தீங்க, you acknowledged, நீங்க ஆமோதித்தீங்க, you yourself confessed with your mouth saying that, okay, Jesus Christ lives in me. உங்களுடைய வாய்களால் நீங்கள் அறிக்கை செய்து இயேசுவானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள். You yourself acknowledged you are in the greater covenant than the John Baptist. யோவான் ஸ்நானகனை காட்டிலும் ஒரு மேலான உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆமோதித்தீர்கள். Now let me ask you this question. இப்போ உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். Let's not go to Herod. நம்ம ஏரோதுக்கெல்லாம் போக வேண்டாங்க. Let's not go to the king. ராஜாக்கெல்லாம் போக வேண்டாம். Let's look at the person next to you. உங்க பக்கத்துல இருக்கிறவரையும் பாருங்க. Maybe not here. இங்க இல்ல. At home. உங்க வீட்ல. Your husband. உங்க கணவரா இருக்கட்டும். Your wife. உங்க மனைவியா இருக்கட்டும். Your kids. குழந்தைகளா இருக்கட்டும். Your nephews. உங்களுடைய சுற்றுவட்டார் இருக்கட்டும். Your niece, your neighbors. நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருமா இருக்கட்டும். Or at least your managers, your supervisor. இல்லனா நம்மளுடைய மேலதிகாரியா இருக்கட்டும். Did they think that அவர்கள் நம்மளை பார்க்கும்போது you're a righteous person? ஒரு நீதி உள்ளவன் சொல்ல முடியுமா? Are they fearing about you in a righteous way? இல்ல ஒரு நீதியின்படி வாழ்கிற நம்மை ஒரு நீதியின்படி ஒரு பயம் அவங்களுக்கு காணப்படுதா? The person who has everything, ஒரு புகரம் எல்லாம் இருக்கிற ஒரு மனிதன், how they see, how that person is seeing you even though you don't have anything but the righteousness of God. இன்னொரு பக்கம் ஒருவேளை எதுவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாதது போல காணப்படுகிற நாம் இருந்தால் கூட தேவனுடைய நீதியுடைய நம்மளை பார்க்கும்போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏரோது பயப்பட வேண்டாம். Even Herod need not fear us. உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்க வார்த்தைக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாங்க? But the people who are in our home, how are they honoring our words? In a workplace, how people are respecting you? நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஜனங்கள் நம்மளை எப்படி மதிக்கிறாங்க? In your family, how they are valuing your words? நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய குடும்பத்துல எவ்வளவு கனம் கொடுக்கப்படுகிறது? Do you have such kind of deeds? இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? Are they respecting your deeds? நம்மளுடைய நற்கிரியைகளை அவர்கள்
அவர்களை அவங்க மதிக்கிறார்களா? Are they valuing your deeds? நம்முடைய நற்கிரியைகளுக்கு அவர்கள் கனம் Are கொடுக்கிறார்களா? they honor your convictions? நம்மளுடைய உறுதிமொழியை அவங்க கனப்படுத்துகிறார்களா? Are they respecting your standards? நம்மளுடைய நிலைப்பாட்டை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா? Are they accepting you as child of God? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியும் அவருடைய புத்திரராக இருக்கிறீர்கள் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா? Herod is coming from completely some other background, but he accepted John the Baptist. ஏரோது முழுமையாகவே வேறொரு பின்னணியிலிருந்து அவர் வந்தாலும் அவர் யோவான் ஸ்நானகனின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டாரே. What about us? நாம் எப்படியா இருக்கிறோம்? Is our in-law accepting us? நம்மளுடைய மாமனார் மாமியார் நம்மளை ஏற்றுக்கொள்றாங்களா? Is maybe the families all around us accepting us? நம்மள கூட இருக்கிற குடும்பங்கள் நம்மளை ஏற்றுக்கொள்கிறதா? The person who is traveling with you, staying with you, living with you, walking with you, speaking with you, are they all seeing you differently that you are the person whom to be honored? நம்மள கூடவே பிரயாணப்படுறவங்க, நம்ம கூடவே வருகிறவர்கள், நம்ம கூட தங்கி இருக்கிறவர்கள், நம்மோட பேசுகிறவர்கள், அவர்கள் நம்மளை பார்க்கும்போது இவன் வித்தியாசமாக இருக்கிறான், இவனுடைய நீதியை பார்க்கும்போது இவனை நாம் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? What about your faith? நம்ம விசுவாசம் எப்படியா இருக்கு? That is what James is asking. அதுதான் யாக்கோபு கேட்கிறார். Let's make a decision today. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். I need to live a life. நான் ஒரு வாழ்க்கை வாழணும்யா. Not only being a mechanism of clock. ஒரு கடிகாரத்தின் ஒரு பின்னாடி இருக்கிற அறிவியல் மாதிரி அல்ல. But showing the time. கடிகாரம் எப்படி நேரத்தை காட்டுகிறதோ அதே போல. To be useful. பிரயோஜனமாக. For my society. என்னுடைய சமுதாயத்திற்கு. For my community. நான் வாழ்கிற இடத்திற்கு. For my church. என்னுடைய சபைக்கு. For my family. என்னுடைய குடும்பத்திற்கு. For my neighborhood. என்னுடைய சுற்றுப்புறத்தாருக்கு. To show that. அதை காண்பிக்க. Heaven has declared me as just. இதுக்கு தான் பரலோகம் என்ன நீதிமான்னு அறிக்கை செய்திருக்கு. So that people can also benefit out of me and they can also seek the God who is just. என் மூலமாக என்னை பார்க்கிறவர்கள் பயன் பெற்று அவர்களும் இந்த நீதியுள்ள தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்கு. Show the light to the people and bring them to the light and bring glory to God. God bless you. Thank you. இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை ஜனங்களிடத்துல காண்பிப்போம். மெய்யாகிய ஒளியாக தேவனிடத்துல அவர்களை அழைத்து கொண்டு வருவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.